ஹே ஹலோ மீ திஸ் இஸ் பேங்டன் தமிழ் ஃபிக்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்க ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். காதல் இல்லை அடிக்ஷன். ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல. சரி, ஓகே. கம்ப்ளைண்டில் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். பார்த்து அப்படியே ஸ்டோரிக்குள்ளே வாங்க, பார்க்கலாம். எத்தனை பேர் கெஸ் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல, பட் பாருங்க. ஆரம் ஒன் ஷாட் போட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. ஸோ ஓகே, ஒரு ஆரம் ஒன் ஷாட். ஓகேடா, வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். வாங்க. இப்போ ஸ்டார்டிங் சீன் ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் அப்படிதான் பில்டிங்கோட டாப்ல உட்காந்துருக்காங்க. ஸோ இப்போ ஒருத்தவன் பார்த்துட்டு, டேய் இப்போ என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த செகண்ட் பர்சன், இதுக்கப்புறம் என்னடா பண்ணுறதுக்கு இருக்கு, வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் என்ன இருக்கு, டேய் அவ அவ வரேன்னு சொல்லியிருக்காள அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்கிறாரு. ஸோ இப்போ செகண்ட் பர்சன் பார்த்துட்டு, ஆமாண்டா அவ கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ குடும்பத்தோட வராடா அப்படின்னு செகண்ட் பர்சன் சொல்கிறாரு. டேய் என்னடா ஏன்டா இப்படி இருக்க அப்படின்னு அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் கேட்குறாரு. இப்போது அந்த செகண்ட் பர்சன் பார்த்துட்டு, என்ன எப்படா இருக்கு சொல்கிற, எல்லாத்தையும் இழந்துட்டேன்டா, வாழ்க்கையில் இழக்கக்கூடாத விஷயம் எல்லாமே இழந்துட்டேன்டா, இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு என்னடா இருக்குது, என் குடும்பமே என்னை ஒதுக்கிடுச்சு, நான் பண்ண அன்னைக்கு அந்த ஒரு தப்பால எனக்கு பிடிச்சவளும் என்னை விட்டு போயிட்டா, இதுக்கப்புறம் என்னடா இருக்குது, என்ன பண்ணுறதுக்கு இருக்குது, இப்படியே குடிச்சு குடிச்சு சாக போகிறேன்டா அப்படின்னு செகண்ட் பர்சன் சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட் பர்சன் பார்த்துட்டு, மச்சான் ஏர்போர்ட்டில் அந்த பொண்ணு உனக்காக வெயிட் பண்ணுவாடா, அவளை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் சொல்கிறாரு. இப்போ அப்படி செகண்ட் பர்சன் அவன் கண்ணில் இருக்க டியர்ஸ்லாம் வைப் பண்ணிவிட்டு, சரிடா போகலாம் வா அப்படி சொல்லிட்டு இப்போ அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனும் அப்படி தான் இப்போ அப்படி கீழே இறங்கி கார் டிரைவ் பண்ணி போகிறாங்க. இப்போ அந்த செகண்ட் பர்சன் ஓட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கலாம். அவர் தான் இப்போது சொல்லிகிட்டே வராரு. என்ன பார்க்குறீங்க, நான் யாருன்னு தானே நீங்கள் கேட்பீங்க, நான் தான் கிம் நாம்ஜூன், ஒரு கம்பெனியோட சிஓ, நான் தான் ஓனரே. ஆனால் நான் ஏன் இப்படி இருக்கேன், தாடியெல்லாம் வளர்த்து கேவலமாக இருக்கேன்ல, ஆனால் நீங்கள் நினைக்காதீங்க, ஏன்னா ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன் தெரியுமா, ஆனால் இப்போ என் லைஃப்பில் முக்கால்வாசி இல்லை எல்லாமே இழந்துட்டேன். என் லைஃப்பில் இருக்கிறது எனக்குன்னு ஒன்று இருக்குன்னா அது என்னோடய சோல் மட்டும்தான். அது எனக்காக இருக்கு போல். இன்னும் அது எப்போ போக போதும், என் லைஃப்பில் எல்லாரையும் இழந்துட்டேன், இன்னும் என்னோடய சோலில் தவிர. இப்போ கூட எங்கே போயிட்டுருக்கேன் நீங்கள் கேட்பீங்க, ஏர்போர்ட்டுக்கு தான், ஒயனை கூப்பிட்றதுக்கு தான் போயிட்டுருக்கேன். சரி வாங்க. என்னடா ஒயனா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஒயன் மட்டும் இல்லை, அவளோட ஹஸ்பண்ட், அப்புறம் அவளுக்கு ஒரு அழகாக பாப்பா பிறந்திருக்காங்க. இப்போது அவங்கள இன்வைட் பண்ணுறதுக்கு தான் இப்போ நான் அவங்கள கூப்பிட்டு வரதுக்காக போகிறேன். அவங்க யூஎஸில் வந்தாங்க, இப்போ அவங்கள கொரியாவுக்கு கூப்பிட்டு வரதுக்காக நானும் என் ஃப்ரெண்டும் போகிறோம் இல்லைடா அப்படின்னு நாம்ஜூன் சொல்கிறாரு. இப்போ ஜின்னு பார்த்துட்டு ஆமான்ற மாதிரி சொல்கிறாரு. சரி டே சீக்கிரம் போடா ஜின், அப்புறம் ஒயின் வெயிட் பண்ணுவா, என்னோட ஹஸ்பண்ட் அப்புறம் குழந்தைங்களாம் வச்சுட்ருப்பாள்ல, வா அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் அப்படி தான் ட்ரைவ் பண்ணி அப்படியே போயிட்டே இருக்காரு. ஸோ ஏர்போர்ட்டு ரீச் ஆயிடுச்சு. ஸோ இப்போ அப்படி தான் ஆரம் வயன் எங்கே இருக்கான்னு சொல்லி தேடிட்டே இருக்கும்போது அங்கேருந்து வயன் அவள் கையை காட்டுறா. ஸோ வயனோட ஹஸ்பண்டான ஜெய்சனும் அப்படியே கை காட்டுறான். வயன் கையில் ஒரு அழகான பாப்பா இருக்காங்க. ஸோ அவங்க பேர் நம்ம தியான்னு வச்சுக்கலாம். ஸோ வயன் அப்படி தான் வரா. மாமா அப்படின்ட்டு வயன் வரா. ஸோ அப்படி தான் ஜாக்சன், எப்படி இருக்கீங்க நாம்ஜூன் அப்படின்னு ஜாக்சன் கேட்குறான். நான் நல்லா இருக்கேன், நீங்களா எப்படி இருக்கீங்க, வயன் எப்படிமா இருக்க அப்படின்னு நாம்ஜூன் கேட்குறாரு. நல்லா இருக்க மாமா, நீங்கள் என்ன இல்லை தாடிலாம் வளர்த்துட்டு, என்னாச்சு மாமா அப்படின்னு வயன் கேட்குறா. அதுதான் ஒன்றும் இல்லை, சரி வாங்க. வயன் பாப்பாவை கொடு, நீ லக்கேஜ்லாம் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நாம்ஜூன் அப்படி தான் தியாவை அழகாக கையில் வாங்கிக்கிறான். ஸோ நீங்களும் அப்படியே கொடுத்துருப்பீங்க. இப்போ ஜேசன் அப்படியே உங்கள் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வரான். இப்போது நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு சன்லைட் படக்கூடாது சொல்லிட்டு அப்படியே துணி வச்சு மறைச்சிட்டே வரீங்க. இப்போது நாம்ஜூன் பார்த்துட்டு, பாப்பாவும் பார்க்க ஒன்றை மாதிரி இருக்கா வயன் அப்படின்னு நாம்ஜூன் சொல்கிறான். அப்படியா மாமா, சரி வீட்டில் எல்லாம் ரெடி பண்ணிட்டீங்களா, இல்லை எதாவது ரெடி பண்ணும், ஐயோ வீட்டில் எல்லாமே ரெடி, நீ வந்தால் மட்டும் போதும் வயன் அப்படின்னு நாம்ஜூன் சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்போ அப்படியே தான் கார் டிரைவ் பண்ணி நேராக வீட்டுக்கு தான், நாம்ஜூனோட வீட்டுக்கு தான். ஸோ வயன் அப்படியே என்ட்ரு ஆகுறா. இப்போ நாம்ஜூன் பார்த்துட்டு, வயன் வடத்துக்கால் எடுத்து வச்சு உள்ளவா அப்படின்னு நாம்ஜூன் சொல்கிறாரு. ஏன் மாமா, இல்லை வயன்மா, கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டைமாக நம்ம வீட்டுக்கு வரல, பாப்பா வேறு பிறந்திருக்கா, அதான் வரதுக்கல் எடுத்து உள்ளே வச்சு வா அப்படின்னு நாம்ஜூன் சொன்னோன்னே ஓகே மாமான்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேசன் தென் பாப்பாவை நீங்கள் கையில் வாங்கிக்கிறீங்க. ஸோ அப்படி தான் உள்ளே வரீங்க. ஸோ பார்க்குறீங்க வீட்டை சுற்றி, வீடு ரொம்ப க்ளீனாக இருக்குது, நீங்கள் அப்படி பார்க்குறீங்க. ஸோ உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக உங்கள் அக்காவோட ஃபோட்டோ இருக்குது. உங்கள் அக்காவோட ஃபோட்டோ கீழே நிறையா வச்சுருக்காங்க, சாப்பாடு தான். ஸோ உங்கள் அக்காவுக்கு மாலை போட்டிருக்கு. ஸோ
நீங்கள் அப்படி தான் உங்கள் அக்காவோட ஃபோட்டோ கிட்ட வரீங்க. ஜேசன் உங்களை பார்க்குறான். நீங்கள் ஜேசன் கையில் உங்கள் பாப்பா தியாவுக்கு கொடுத்துட்டு அப்படியே ஃபோட்டோ கிட்ட நிற்கிறீங்க. அக்கா எப்படிக்கா இருக்க? நான் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு இல்லைக்கா? என்னக்கா நீ என்னை விட்டு இப்படி தனியாக விட்டு போயிட்டலக்கா? ஆ இந்த ஃபோட்டோவில் தான் ஒன்று பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு இல்லைக்கா? என்னக்கா இப்போ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கால இந்த ஃபோட்டோவில்? என் அக்காவை பார்த்து எத்தனை நாள் ஆச்சு அப்படின்னு நீங்கள் அப்படியே எமோஷ்னல் ஆகிட்டு இருக்கீங்க. ஸோ ஜேசன் அப்படியே வரான். ஸோ அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். வயன் அழாதடி அப்படின்னு ஜேசன் சொல்கிறான். நீங்கள் ஜேசனை ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ நம்ஜூனுக்குலாம் மனசே உடஞ்சி போச்சு. வயன் சரி நீ பாப்பாவை தூங்க வச்சுட்டு வா. அவள் வந்ததுலேருந்து அழுதுகிட்டே இருக்கா. நீ அவளை தூங்க வச்சுட்டு அப்புறம் நம்ம இந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணலாம் அப்படின்னு நம்ஜூன் சொல்கிறான். நீங்களும் அப்படி கண்ணெல்லாம் வைப் பண்ணிவிட்டு சரி மாமா அப்படின்ட்டு நீங்கள் அப்படி தான் ரூம் கிட்டே போகிறீங்க. ஸோ ரூமை பார்க்குறீங்க. அது உங்கள் அக்காவோட ரூம் தான். ரொம்ப அழகாக க்ளீனாக வச்சுருக்கான் நம்ஜூன். ஸோ அப்படி தான் பார்க்குறீங்க. தொட்டில் கட்டியிருக்கான். ஸோ அப்படி தான் அந்த தொட்டிலில் உங்கள் பாப்பாவை பால்லாம் கொடுத்து அப்படியே ஃபீட் பண்ணி விட்டுட்டு அப்படி தான் தூங்க வச்சுருப்பீங்க. கீழே உங்களுக்காக நம்ஜூன், தென்ஜின், அப்புறம் ஜேசன் அப்படி தான் 3 பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் பாப்பா தூங்க வச்சுட்டு லைட்டாக டோரை க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படி நேராக கீழே வரீங்க. கிட்டத்தட்ட உங்கள் அக்கா இறந்து ஒரு 6 வருஷம் ஆயிருக்கும். ஸோ அதனால தான் நம்ஜூன் அந்த ரிச்சுவல்ஸ்லாம் பண்ணணும். ஸோ உங்கள் அக்காவோட இறந்த நாள் இன்றைக்கி தான். அதனால தான் உங்களை யூஎஸ்லேருந்து கூப்பிட்ருப்பான். ஸோ நீங்களும் வந்திருப்பீங்க. ஸோ ஜேசனுக்கு ஒரு 5 days லீவ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேப்பில் தான் நீங்கள் உங்கள் அக்காவோட வீட்டுக்கு வந்திருக்கீங்க. ஸோ நம்ஜூனோட வீட்டுக்கு தான். ஸோ அப்படி தான் அந்த ரிச்சுவல்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ அப்படி தான் உங்கள் அக்காவோட ஃபோட்டோ கீழே சாப்பாடெலாம் வச்சுருக்கீங்க. உங்கள் அக்காவுக்கு பிடிச்ச சாப்பாடு அந்த மாதிரிலாம். ஸோ நம்ஜூன் பார்க்குறான். நீங்கள் அப்படி தான் ஒரு மாதிரி டியரி ஐஸோட உங்கள் அக்காவை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அப்படி தான் இப்போ நம்ஜூன் பார்த்துட்டு வயன் அப்படின்றான். சொல்லுங்கள் மாமா. உங்கள் அக்காவுக்கு இந்த சாப்பாடுனா ரொம்ப பிடிக்கும். இதை அவகிட்ட வைங்க அப்படின்றாங்க. மாமா உங்கள் கையால் வைங்களா மாமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ஜூனும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படி தான் அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு போய் அப்படி ரிதம்க்கு வைக்கிறான். உங்கள் அக்காவோட பேர் ரிதம் தான். இப்போ நீங்கள் அப்படி தான் பார்த்துட்டு ஸோ அப்படி தான் எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இப்போ ஜேசன் பார்த்து பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிட்டியா வயன் அப்படி கேட்குறான். நீங்கள் ஃபீட் பண்ணிட்டுங்க அவள் தூங்கிட்டு இருக்கா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஜேசன் ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இப்போ அவன் கால் வருது சொல்லிட்டு போயிட்டான். இப்போ நீங்கள் அப்படி தான் நம்ஜன் பார்த்து மாமா இன்னும் சாப்பிடுங்க அப்படி சொல்லி நீங்கள் வைக்கிறீங்க. நல்லா சாப்பிடுங்க மாமா, ரொம்ப ஒல்லி ஆகிட்டீங்க முன்னே இருந்ததோட அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ஜூனும் அப்படியே தான் சாப்பிட்டுட்டே இருக்கான். இப்போ நம்ஜூன் வயன் அப்படின்றான். சொல்லுங்கள் மாமா. யூஎஸ் எப்படி இருக்குது? கிளைமேட் கண்டிஷன் எல்லாம் ஓகேவா அப்படின்னு நம்ஜூன் கேட்குறான். நீங்கள் ஐயோ மாமா ரொம்ப நல்லாக்கு யூஎஸ். ஸோ நாங்கள் அங்கேயே சிட்டிசன் ஆகிட்டோமா. தியா அங்கேயே பிறந்து சிட்டிசன் ஆகிட்டா. ஸோ அதனால அங்கேயே இருந்துட்டோம் மாமா. ஸோ எப்பயாச்சும் வந்தால் நான் சவுத் கொரியா வந்துட்டு போகிறேன் மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லி சாப்பிட்டு சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ நம்ஜூன் அப்படியே பார்க்குறான். இலூஷனா ரிதம் தெரியுறா. ஸோ நம்ஜூன் அப்படி தான் பார்த்துட்டே இருக்கான். இப்போ ரிதம் சொல்கிற மாதிரியே இருக்குது. இப்போ நம்ஜூனை பார்க்குறீங்க. நம்ஜூன் அப்படி தான் சைடில் பார்த்துட்டு இருக்கான். உங்களுக்கு ஒன்றும் புரியல மாமா மாமா அப்படின்றீங்க. இப்போ நம்ஜூன் பார்த்துட்டு என்னவன் என்னாச்சு ஏன் சைடில் பார்க்குறீங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ நம்ஜூன் பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை நீ சாப்பிடுவேன் அப்படின்றான். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. இப்போ ஜேசன் பார்த்துட்டு சாரி ஃபோன் கால் வந்துருச்சு அதான் அப்படின்னு ஜேசன் சொல்கிறான். பரவாயில்ல இருக்கட்டும் ஜேசன் சாப்பிடுங்க அப்படின்னு நம்ஜன் சொன்னோன்னே ஸோ அப்படி தான் ஜேசன் சாப்பிட்டுட்டு சரி வாயன் நீ நம்ஜன் கூட பேசிட்டே இரு, நான் போய் தூங்குறேன், எனக்கு டயர்டாக இருக்குது அப்படி சொல்லிட்டு அவன் போயிட்டான். சரின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே தான் அப்படியே உட்காந்து சாப்பிட்டுட்டே இருக்கீங்க. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே ஏந்திரிக்கிறீங்க. நம்ஜன் ஏந்திரிக்கிறான் தட்டை எடுத்துகிட்டு. நீங்கள் இருங்க மாமா நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்ட்டு நம்ஜனோட பிளேட்டை வாங்குறீங்க. நம்ஜன் பார்த்துட்டு இல்லை வயன் நீ உட்காரு நான் எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நம்ஜன் அப்படியே தான் உங்களோட பிளேட்டை எடுத்துகிட்டு போய் அவன் போய் சிங்கில் போட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ நம்ஜன் அப்படி தான் அதெல்லாம் வாஷ் பண்ணி அப்படியே வச்சுட்டான். மாமா இதை நான் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் என் வீட்டுக்கு வந்த கெஸ்ட்டு நீ ஒன்ட்டு வேலை செய்ய விட முடியும் அப்படின்னு நம்ஜன் சொல்கிறான். மாமா அது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சொல்லுவேன் இல்லை அக்காக்கா பிடிச்ச எல்லாமே செய்கிறீங்களே இது எல்லாமே உங்கள் கையால் செஞ்சீங்களா மாமா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. நம்ஜன் அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஆமாம் அக்காவுக்கு என் கையால் ஆசையாக செஞ்சேன் அப்படின்னு நம்ஜன் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி தான் அவன் போய் சோஃபாவில் உட்காந்துட்டான். நீங்கள் அப்படி தான் ரூமுக்கு போகிறீங்க. ஜேசன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். ஸோ உங்கள் பாப்பாவை பார்த்துட்டு அப்படி தான் ஹாலுக்கு வரீங்க. நம்ஜன் அப்படி தான் புக்ஸ் படிச்சுட்ருக்கான். என்ன மாமா புக்ஸே நீங்கள் படிக்க மாட்டிங்களே என்னது இது புதுசாக
அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை வயன், எனக்கு ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆச்சு. நான் இப்படி தான் ஏதாவது புக்ஸ் படிச்சுனா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பெட்ஸ் போட்டுகிட்டே தான் படிச்சுட்ருக்கான். சரின்னு சொல்லிட்டு, மாமா ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களா, நான் விடாது. ஆஹா இல்லை வயன், வேண்டாம், நீ இப்போ ரெஸ்ட் எடுப்போ, யூஎஸ்லேருந்து வந்திருக்க, ஸோ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு நஞ்சன் அனுப்பி வைக்கிறான். நீங்கள் இல்லை மாமா, நீங்கள் இல்லை வயன், ஒன்றும் இல்லை, நீ போய் ஜேசன் கூட ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு நஞ்சன் அனுப்பி வைக்கிறான். சரி மாமா அப்படி சொல்லிட்டு நீங்களும் அப்படி போய் அப்படி தான் படுத்திருப்பீங்க. ஸோ அப்படி தான் டைமில் ஸ்கிப் ஆகுது. ஒரு ஈவினிங் டைம் போல் நஞ்சன் எல்லாருக்கும் ஸ்நாக்ஸ் செஞ்சிட்ருக்கான். நீங்கள் அப்போ தான் கீழே இறங்கி வரீங்க. மாமா என்ன பண்ணுறீங்க அப்படி கேட்குறீங்க. எல்லாம் வந்திருக்கீங்களா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் செய்ய தான். மாமா இதெல்லாம் நாங்கள் கேட்கலையே, ஸ்நாக்ஸ் நான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நம்ஜன் பார்த்துட்டு, கொண்டு வந்திருக்கியா, என்ன வாங்கி சொல்கிற. ஆமாம் மாமா, யூஎஸில் நிறைய ஸ்நாக்ஸ் இருந்துச்சு, ஸோ அது உங்களுக்கு கொண்டு வரலான்னு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணுங்க அப்படி சொல்லிட்டு பேக் நிறைய ஸ்நாக்ஸ் தான் வாங்கியிருப்பீங்க. ஸோ நம்ஜனுக்கு தான். இப்போ நம்ஜன் சிரிச்சிட்டு எல்லாம் பார்த்துட்டு, வயன் இவ்வளோத்தையும் நீ சாப்பிடுவியா அப்படி கேட்குறான். ஐயோ மாமா, இதை தாண்டி நான் சாப்பிடுவேன் அப்படி சொல்லிட்டு தான் நீங்களும் சிரிச்சிட்டு இருக்கீங்க. ஜேசன் வரான். நீங்கள் என்னங்க ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படி கேட்குறீங்க. இல்லை வேணாம் அப்படி சொல்லிட்டு ஜேசன் அப்படியே போய் உட்காடுறான். ஸோ அப்படியே தான் நம்ஜன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, ஏன்னா ஜேசன் ஒர்க்கில் அப்படி போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் அப்படி தான் ஸ்நாக்ஸில் அப்படியே ரெடி பண்ணி அப்படியே வரீங்க. ஸோ இப்போ டக்குன்னு பாப்பா அழ ஆரம்பிச்சிட்றா. நீங்கள் ஜேசன் மாமா சாப்பிட்டுட்டே இருங்க, நான் போய் பாப்பாவை தூக்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் அப்படி தான் பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணி அப்படி கூட்டிகிட்டு வரீங்க. ஸோ பாப்பா வந்த உடனே செம்மையாக விளாண்டுருக்குறா. ஸோ நீங்கள் பாப்பாவுக்கு டாய்ஸ்லாம் கொடுத்து விளாண்டுருக்கீங்க. ஜேசன் அப்படியே தான் பேசிகிட்டே இருந்திருப்பா ஆரம் கூட. இப்போ ஆரம் நீங்கள் அப்படி தான் தியா கூட விளாண்டுருக்கீங்களே, டக்குன்னு உங்களை பார்க்குறான். இப்போ ஜேசன் லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு, நம்ஜுன் ஆரம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுனே, சாரி ஜேசன், அப்பா விளையாண்டுருந்தாளா அதான் சாரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ஜன் அப்படி தான் ஜேசன் என்னென்ன பேசுகிறானோ அதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்கான். இருந்தாலும் அவன் டைவர்ட் ஆகுறான். பாப்பாவோட சிரிப்பு சவுண்டு அதெல்லாம் கேட்கும் போது நம்ஜனுக்கு ஆசையாக இருக்குது. ஸோ இப்போ நம்ஜன் ஜேசன் 1 minute அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படி தான் ஆரம் அப்படி பாப்பா கிட்ட வந்து, பாப்பா இங்கே வா அப்படின்னு நம்ஜன் கூட்டோனே அந்த பாப்பா லைட்டாக பொறுமையாக ஓடி வருது. ஸோ இப்போ நம்ஜன் அப்படியே அந்த பாப்பாவை வாங்கிக்கிறான். ஸோ அப்படியே தான் நம்ஜன், பத்தியா பெரியப்பா என்னை பெரியப்பான்னு கூப்பிடணும் ஓகேவா அப்படின்னு நம்ஜன் சொல்லிட்டு இருக்கா. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே இருக்கீங்க. ஸோ ஜேசன் அப்படியே கீழே உட்காந்துட்டு, பாப்பா இங்கே வாங்க அப்படின்னு நம்ம ஜேசன் கூப்பிடுறான். ஸோ அப்படி பாப்பாவை நம்ஜன் கீழே விட்டானே, அவள் அழகாக க்யூட்டா அப்பா அப்பா அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே அழகாக ஜேசன் கூட போய் உட்காந்துக்கிறா ஜேசனோட மடியில். ஸோ இதெல்லாம் நம்ஜன் பார்க்குறான். இப்போ அப்படியே அவனுக்கு லைட் ஆஃப்மா கஷ்டமாக இருக்குது. வயன் நீ வந்து பேசிட்டு நான் வரேன்னு சொல்லிட்டு நம்ஜன் அப்படி தான் பால்கனியில் போய் அப்படி நின்றுட்டுருக்கான். ஸோ அவனுக்கு என்னன்னு தெரியல, டக்குன்னு மனசெல்லாம் வலிக்குது. இப்போ நீங்கள் அப்படி தான், மாமா என்ன ஆச்சு அப்படி கேட்குறீங்க. நம்ஜன் அப்படி டேஸ்ட்லாம் வைப் பண்ணிட்டு அவன் ஸ்பெட்ஸை போட்டு, ஒன்றும் இல்லை வயன், ஒன்றும் இல்லை மாமா, அக்கா போனதை நினச்சி இன்னும் ஃபீல் பண்ணிகிட்ருக்கீங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. அது அப்படின்னு நம்ஜன் திக்குறான். புரியுது மாமா, அக்கா போனது உங்களால் தாங்க முடியலன்னு எனக்கு புரியுது, என்ன பண்ணுறது, விதி எல்லாமே நடக்கணும்னு இருக்குது, நடந்து போச்சு அவ்வளோதான் அப்படின்னு நான் நம்ஜனும் ஆமான்ற மாதிரி சொல்கிறான். நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க மாமா, நாங்கள் 5 நாள் இருப்போம், நீங்கள் தியா கூட விளையாடுங்க. நானும் இப்படி தான் ஏதாவது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் ஆச்சுன்னா தியா கூட உட்காந்து விளையாடுவேன், அவள் கூட பேசுவேன், அவள் பேசுறதை நினச்சி நானும் சிரிச்சிட்ருப்பேன், நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே கீழே போகிறீங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ஜன் அப்படின்னு திரும்ப கீழே வந்திருப்பான். ஸோ நீங்கள் அப்படியே தான் பார்த்துட்டே இருக்கீங்க. நம்ஜன் அப்படியே தான் தியா கூட விளையாண்டுட்டே இருந்திருப்பான். ஸோ டக்குன்னு என்னன்னு தெரியல, அவன் மட்டும் சிரிச்சு விளாண்டுருக்கான் நம்ஜன். ஸோ இதெல்லாம் எட்டது பார்த்துட்டு நீங்களும் அப்படியே சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, மாமா சிரிச்சு எத்தனை நாள் ஆச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே இப்போ வாங்க ஒரு பெரிய ஃப்ளாஷ்பேக்கு போகலாம். ஸோ இந்த ஸ்டோரி ஃபுல்லாகவே ஒரு ஃப்ளாஷ்பேக்குள்ளே தான் இருக்க போகுது. ஸோ ஓகே வாங்க இப்போ நம்ம ஃப்ளாஷ்பேக்குள்ளே போகலாம். ஸோ ஒரு குட்டி கிராமத்தில் ஒரு காலை பொழுது தான் இப்போது ஒரு பொண்ணு, அத்தை நான் போய் எல்லார் வீட்லேயும் பால் போட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்போது அங்கே தூரத்துலேருந்து ஒருத்தவங்க வந்து, ஏய் போய் சீக்கிரம் போட்டு வா, டைமை வேஸ்ட் பண்ணாத, அங்கே மாடெல்லாம் கழுவி விடணும், அந்த இடமே அசுத்தமாக இருக்குது, சீக்கிரம் போயிட்டு வா அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது வேறு யாரும் இல்லை, ரிதம் தான். ஸோ ரிதம் தான் இப்போ அப்படி தான் எல்லா வீட்டுக்கும் பால் போடலான்னு சொல்லிட்டு பால் கேனை எடுத்து வச்சுட்ருக்கா. இப்போ வயன் தூரத்துலேருந்து, அக்கா தனியாக பண்ணிகிட்ருக்கியா, இரு நானும் வரேன் அப்படி சொல்லிட்டு வயன் அப்படி தான் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கா.
வயன் இது உனக்கு செட் ஆகாது வயன், வேணாம் அப்படின்னு ரிதம் சொல்லிட்டு இருக்கா. இப்போ வயனும் அதெல்லாம் முடியாது நான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வயனும் பண்ணிட்டு இருக்கா. இப்போ 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. தூரத்துல இருந்து உங்க அத்தை ஓடி வந்து, ஏய் எதுக்கு இப்ப 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, அவ எடுத்து வைக்கிறேன்றால உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி இப்போ ரிதம் பார்த்து கேட்டோன்னே ரிதம் அப்படியே சைலண்ட் ஆயிட்டா. அத்தை அக்காவை திட்டாதீங்க, நான் தான் அவ மட்டும் வேலை பண்ணிட்டு இருந்தா தேவையில்லாம நான் தான் அக்காவை திட்டாதீங்க அப்படின்னு வாங்கி சொல்றா. உனக்கு என்ன, போ உள்ள போய் மாஃப் போட்டுட்டு இன்னைக்கு வெள்ளிக்கிழமை போ அப்படின்னு அவங்க அத்தை சொல்லி விட்றாங்க. வாயன் அப்படி சைலண்ட் ஆயிட்டு சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வாயன் உள்ள போய் மாப் போட்டுட்டு இருக்கா. ஸோ அப்படி வீடை க்ளீன் பண்ணிட்டு இருக்கா. இப்போ அந்த அத்தை என்ன நீ இப்படி நின்றுட்டு இருக்கா போ அப்படின்ற மாதிரி ரிதமை பார்த்து அவங்க அத்தை அனுப்பி வச்சிடுறாங்க. ஸோ இப்போ ரிதமும் சரிங்க அத்தை இதோ வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிதமும் அப்படிதான் பால் கேன் எடுத்து வச்சுட்டு இப்போ நேராக எல்லாரும் வீட்லேயும் பால் போட்டுட்டு இருக்கா ஒரு மாதிரி சோகமா. இப்போ அப்படிதான் அவங்க ஒரு பாட்டி வீட்டில் போட்டுட்டு இருக்கா. அந்த பாட்டிக்கு ரிதமையும் என்ன ரொம்ப பிடிக்கும். அவங்க ஓடி வந்து, ரிதம்மா ஏன் ஒரு மாதிரி சோகமா இருக்க, யாராவது திட்டாங்களா, உன் அத்தைக்காரியா, அவளை ஏதாவது கேட்கவா அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறாங்க. ஐயோ பாட்டி அதெல்லாம் இல்லை, காலையில் நானும் வயனும் சும்மா இல்லாமல் சண்டை போட்டோமா, அதான் அத்தை திட்டாங்க, ஒன்றும் இல்லை அப்படின்னு ரிதம் மழுப்புறா. இல்லை உன் அத்தை உன்னை ஏதோ சொல்லியிருக்கா, இரு நான் வந்து என்ன பேச. ஐயோ பாட்டி வேணா பாட்டி, நீங்கள் சொன்னாலும் அத்தை எங்களை தான் திட்டுவாங்க, வேணா பாட்டி ப்ளீஸ் பாட்டி அப்படின்னு ரிதம் சொல்கிறா. சரிம்மா எதா இருந்தாலும் பாட்டிக்கிட்ட சொல்லு, நான் அவளை 4 பேசுகிறேன். என்னதான் ஒரு பிள்ளைய கஷ்டப்படுத்திட்டு இருக்கா, உனக்கு அப்பா அம்மா இல்லை தான், அதுக்காக ஒரு அப்பா அம்மா இல்லாத பிள்ளைய இப்படியே டார்ச்சர் பண்ணுறது அப்படின்ற மாதிரி அந்த பாட்டி சொல்கிறாங்க. ஐயோ பாட்டி டென்ஷன் ஆகாதீங்க, உங்களுக்கு இருக்க டென்ஷனுக்கு நீங்கள் இதை வேற, சும்மா இருங்க பாட்டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிதம் அப்படிதான் சரி இந்தாங்க பாட்டி பால் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கொடுத்துட்டு அவன் மட்டும் அப்படி நடந்து போயிட்டே இருக்கா. ஸோ வயலில் தான் அப்படி நடந்து போயிட்டே இருக்கும் போது அவளுக்கு அவங்க அத்தை டார்ச்சர் பண்ணது. ஏன்னா அந்த அத்தைக்கு பசங்கன்னு யாருமே கிடையாது. பட் ஆனால் பசங்க இல்லாதவங்க கண்டிப்பாக லவ் காட்டுவாங்க மற்றவங்க மேலே. பட் ஆனால் இந்த அத்தை சரியான சைக்கோ மாதிரி. லைக் அவங்களுக்கு சுத்தமாக ரிதமையும் வயனையும் பிடிக்கவே பிடிக்காது. ஸோ இப்போ என்ன ஆயிருக்குன்னா ஒரு கட்டத்தில் ரிதமோட அப்பா அம்மா இறந்து போயிருப்பாங்க ஒரு ஆக்சிடெண்ட்டில். ஸோ அதுக்கப்புறம் ரிதமோட அம்மா இருப்பாங்கல்ல, ஸோ அவங்களோட தம்பியோட ஒய்ஃப் கிட்ட தான் விட்டுட்டு போயிருப்பாங்க. அவங்க நான் நல்லா பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. பட் ஆனால் அவங்களோட டார்ச்சர் அதிகமாகிட்டே இருக்கும். ஸோ ரிதம் ஏதாவது ஒர்க் தப்பாக பண்ணிட்டானா அதை அவ்வளோ பெருசாக எடுத்துக்கிட்டு அவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுறதே அப்படியே தான் வயனையும் ரிதமையும் டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ வயனை ஏதாவது சொன்னால் ரிதம்க்கு கோவம் வந்துடும். அதனால ரிதம் 10th படித்ததுக்கப்புறம் எதுவுமே படிச்சிருக்க மாட்டா. ஒரு கட்டத்தில் ரிதம்க்கே கோவம் வரும். அந்த டைமில் அவங்க அத்தையை நிறையா திட்டியிருப்பா. ஸோ அதெல்லாம் மனசில் வச்சுட்டு தான் இப்படி தான் டார்ச்சர் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ரிதம் ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பா, லைக் ஏதாவது சும்மா விற்கிற மாதிரி அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க கிராமத்திலே. ஸோ அப்படி இருக்கும் போது தான் அவள் காசெல்லாம் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவா. ஆனால் அந்த அத்தைக்கு அந்த காசை வச்சு தான் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க, தேவையில்லாமல் செலவு பண்ணுவாங்க. அவங்களுக்கு வரதே ஒரு 100 ரூபா 200 ரூபான்னு தான் வருமே ரிதம்க்கும் வயனுக்கும். ஸோ வயன் படிச்சுட்டு இருக்கா, ரிதம் படிக்கல, வேலைக்கு தான் போயிட்டுருக்கா. இந்த மாதிரி தான் சும்மா சின்னதாக ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கா. வயனோட அத்தை சரியான சைக்கோ, அவங்க இப்படி தான் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே ரிதமாலே முடியல, அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ டேஸஸ்லாம் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ ரிதம் இதெல்லாம் நினச்சிட்டு அப்படி தான் பால் கேன்லாம் எல்லா வீட்லேயும் போட்டுட்டு வரா. வீட்டுக்கு வந்து பார்க்குறா, பார்த்தா வயன் கீழே விழுந்து அவள் கையிலேருந்து ரத்தம் வந்துட்டுருக்கு. இப்போது ரிதம் அப்படியே சைக்கிளை கீழே போட்டு வயன் வயன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரிதம் அப்படியே ஓடி வரா. அக்கா வலிக்குதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு வயன் அழுதுட்டு இருக்கா. ரிதம் பார்த்துட்டு என்னாச்சு என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும் போது இப்போ அப்படியே தான் இப்போ வயன் சொல்ல ஆரம்பிக்கிறா. ஸோ அவள் மாப் போட்டுகிட்டே இருந்திருப்பா. அப்போது அவங்க அத்தை வர இடத்துல மாப் போட்டிருப்பா. ஸோ அதனால் அவங்க கீழே விழுந்து அவங்களோட தலையில் நல்லா அடிபட்டுரும். ஸோ நீ மாப் போட்டனால தான் நான் கீழே விழுந்துட்டேன்னு சொல்லி அவளை போட்டு செம்மையாக அடித்து வீட்டை விட்டு தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ தள்ளி விட்டும் போது அவள் அப்படியே கீழே விழுந்தனால அங்கே ஒரு தரை இருக்கும். ஸோ அது ரொம்ப ரஃப்பாக இருக்கும். ஸோ அதனால் வயன் அப்படியே ஃபோர்ஸாக தள்ளி விட்டோன்னே அவளோட கை கிழிஞ்சு ஆனால் பிளட் வந்துட்டுருக்கு. இப்போ ரிதம் பார்த்துட்டு வயன் உள்ள வயன் அப்படின்னு சொல்லிட்டு ரிதம் ஓடி போய், அத்தை என்ன பண்ணி வச்சிருக்கீங்க வயனை, அவள் சின்ன பொண்ணு 5வது தான் படிக்கிறா, அவளை ஏன் இப்படி பண்ணீங்க அப்படி ரிதம் கேட்குறா. வாடி நீ எப்போ வருவேன்னு தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். உன் தங்கச்சி பண்ண வேலையை பார்த்தியா, இத்தனோண்டு இருந்துட்டு என்னென்ன வேலை கட்டுது பாரு உன் தங்கச்சி அப்படின்ட்டு அவங்க கத்துறாங்க. நீங்கள் வாயை மூடுங்க, நீங்கள் தானே வெள்ளிக்கிழமை மாப் போடுன்னு சொன்னீங்க, அவள் மாப் போடுற தெரிஞ்சு தானே அந்த இடத்துக்கு வந்திருந்தீங்க அப்படின்னு இப்போ ரிதம் கத்துனோடனே
என்னடி கத்துற, ரொம்ப ஒசத்தி பேசுறியோ அப்படின்னு அவங்க அத்தை ரிதம் அடிக்கலான்னு வந்தோடனே இப்போ ஒயன் அப்படியே அவங்கள பிடிச்சி கீழே மறுபடியும் தள்ளி விட்டுடுறா. ஸோ அப்படியே தான் அந்த அத்தை கீழே விழுந்து உங்களை விட மாட்டேன்னு சொல்லிட்டு பின்னாடியே துரத்தலான்னு வராங்க. ரிதம் அப்படியே ஒயன் வா அப்படியே சொல்லிட்டு ஒயன் அப்படியே அவங்க ஷோல்டரை தூக்கிட்டு அப்படியே தான் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க மட்டும் அந்த வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. ஸோ இப்போ ஒயன் பார்த்துட்டு அக்கா இங்க என்னக்கா பண்ற, உன்னால முடியாதுக்கா, எனக்கு கீழே விடு, நான் நடந்து வரேன். ஐயோ அயன் எவ்வளோ தூரம் நடப்ப, வா அப்படி சொல்லிட்டு அப்படிதான் ரிதம் என்ன பண்ணியிருப்பானா ஒரு காட்டு சைடு கொண்டு போயிருப்பா. அங்கே மனுஷங்களே கிடையாது. ஸோ அப்படிதான் ரிதம் அப்படி உட்காந்துட்டு இருக்கா. இப்போ அயன் பார்த்துட்டு அக்கா என்னக்கா காட்டுக்கு கொண்டு வந்திருக்க, இங்கே யாருமே இல்லையே அப்படின்னு வயன் கேட்குறா. வயன் ஒரே நிமிஷம் இரு நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு ரிதம் அப்படிதான் சுற்றி சுற்றி பார்க்குறா. இப்போ வயன் பக்கத்தில் ஒரு பாம்பு போயிருக்கோம். இப்போ வயன் பார்த்துட்டு அக்கா பாம்பு அப்படின்ட்டு அவ கத்திருப்பா. எங்க அப்படி சொல்லிட்டு ரிதம் பார்க்கும்போது அங்கே ஒரு பாம்பு இருக்கு. டக்குன்னு வயனை தூக்கிக்கிட்டு அப்படியே தான் ஓடி இருப்பா. ஸோ அந்த பாம்பு அப்படியே அது கண்டுக்காம அது வேலையை பார்த்துட்டு அது போயிருக்கும். இப்போ ரிதம் வயன் இங்கே உட்காரு அப்படி சொல்லிட்டு அங்கே ஒரு தண்ணி இருக்கிற மாதிரியே இருக்கு. ஸோ அதனால ரிதம் அங்கே அப்படியே போறா. ஸோ அங்கே தண்ணி நிறையா இருக்கு. இப்போ ரிதம் அதை எல்லாத்தையும் குடிச்சிட்டு இருக்கா. ஸோ அவளால் முடியல, ஏன்னா வயனை அவ்வளோ தூரத்துலேருந்து கிராமத்துலேருந்து காடு வரைக்கும் தூக்கிட்டு வந்திருப்பா. ஸோ அவளுக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸோ அந்த தண்ணி குடிச்சுக்கொண்டா அங்கே உட்காந்துட்டு ஐயோ இருட்டிட்டு இருக்கே, எங்கே போகிறதுன்னு தெரியலையே, ஐயோ என் தங்கச்சி வேற இருக்கா, நான் எங்கே கொண்டு போவேன் அவளை, பாவம் சின்ன பொண்ணு, ஐயோ அப்படின்ற மாதிரி அவள் யோசிச்சுட்டே இருக்கா. ஸோ இப்போ அந்த காட்டில் என்னமோ சவுண்டு கேட்குது. லைக் யாரோ இந்த இலை மேலெல்லாம் கால் வச்சு மிதிச்சு அப்படியே வர மாதிரியே இருக்கு. ஸோ இப்போ ரிதம் அப்படியே ஐயோ யாரோ வராங்க, யாரோ இருக்கும், ஒரு வேளை கொலைக்காரங்களா இருக்குமோ, ஐயோ நான் வேற ஒயனை தனியாக விட்டுட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரிதம் ஓடி வந்து ஒயனை பார்க்குறா. ஒயன் அப்படி தான் உட்காந்துருக்கா. ஒயன் வா போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ரிதம் என்ன பண்ணுறானா நேராக அகெயின் கிராமத்துக்கே வரா. ஏன்னா காட்டில் இருந்தால் சேஃப் இல்லை. ஸோ ரிதம் அப்படியே திரும்ப அவள் வில்லேஜுக்கே வந்து அந்த பாட்டி வீடு இருக்குல்ல, ஸோ அங்கே வரா. இப்போ அந்த பாட்டி அப்படியே தான் தூங்கிட்டே இருக்காங்க. பாட்டி பாட்டி அப்படின்னு ரிதம் கூப்பிடுறா. யாரு அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டியும் வராங்க. ரிதமும் தென் வயனும் நின்றுட்டு இருக்கிறத பார்த்துட்டு ரிதம்மா வயன்மா என்ன நீங்கள் இங்கே நிற்கிறீங்க, ரிதம் என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குமா. பாட்டி கொஞ்சம் கதவை திறங்க அப்படின்னு ரிதம் சொன்னோன்னே சரி சரி உள்ளே வாங்க அப்படி சொல்லிட்டு பாட்டி உள்ளே கூட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ ரிதமும் வாயனும் அப்படியே தான் வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. இப்போ அந்த பாட்டி பார்த்து ரிதம்மா என்னம்மா ஆச்சு என்னாச்சு அப்படி கேட்கும் போது இப்போ ஒயின் கையில் ரத்தம் வந்துட்டுருக்கு. ஸோ அவங்க பார்த்துட்டு ஐயோ ரத்தம் அப்படி சொல்லிட்டு அவங்க அப்படியே என்ன பண்ணுறாங்கன்னா தண்ணியில் அழகாக கழுவி விடுறாங்க. ரிதம் பார்க்குறா. பாட்டியாது அப்படி சொல்லிட்டு இப்போ ரிதம் நடந்த விஷயத்தெலாம் சொல்கிறா. ஐயோ இவ்வளோ கொடுமை கதையாவா இருக்க வார்த்தை, நான் இப்போ என்னன்னு கேட்குறேன் அப்படின்ட்டு அந்த பாட்டி போகிறாங்க. இப்போ ரிதம் கையை பிடிச்சிட்டு பாட்டி ப்ளீஸ் பாட்டி, இப்போ நீங்கள் சொன்னீங்கன்னா திரும்ப எங்களை அந்த வீட்டுக்கே கூட்டு போயிடுவாங்க, ப்ளீஸ் பாட்டி என் தங்கச்சிக்கு மட்டும் ஒரு இடம் வீடு மட்டும் கொடுக்க முடியுமா, ப்ளீஸ் பாட்டி, நாங்களே அப்பா அம்மா இல்லாமல் கஷ்டப்படுறோம், என் தங்கச்சி மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க, நான் வேலைக்கு போகிறேன் பாட்டி, நான் ஏதாவது இருக்கிற வேலைக்கு போயிட்டு வரேன், என் தங்கச்சி மட்டும் இங்கே இருக்கட்டும், அவள் படிச்சிட்ருக்கா, அவள் படிப்புக்கு மட்டும் நான் காசு கட்டணும், ப்ளீஸ் பாட்டி ப்ளீஸ், அவள் பெரிய ஆளாக வரணும் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க பாட்டி அப்படின்னு ரிதம் அழுதுட்ருக்கா. இதெல்லாம் அவங்களால கேட்க முடியல. அவங்க பார்க்குறாங்க. ப்ளீஸ் பாட்டி என் தங்கச்சிக்கு ஒரு வீடு இருந்தால் போதும், எனக்கு கூட வீடு வேணாம், ஆனால் என் தங்கச்சிக்கு மட்டும் ஒரே ஒரு வீடு போதும் பாட்டி, ப்ளீஸ் பாட்டி அப்படின்னு எங்கள் ரிதம் அழுதோனே இப்போ அந்த பாட்டிக்கு தாங்க முடியல. அவங்க அப்படியே கட்டி பிடிச்சிட்டு ரிதம்மா என்னம்மா கேட்குற வீடா, இது எல்லாத்தையும் எடுத்துக்கோமா, நான் ஒன்று பார்த்துக்கிறேம்மா, இந்த பாட்டிக்கு யாரும் இல்லை நினச்சேன், நீங்கள் போதும், என் பேர பிள்ளைங்க மாதிரியே இருக்கீங்க, நீங்கள் போதும் அப்படி இந்த பாட்டி அப்படி உங்களையும் ரிதமே ஹக் பண்ணியிருப்பாங்க. பாட்டி நான் நாளையிலேருந்து வேலைக்கு போகிறேன், நீங்கள் மாங்காய் தோப்பு வச்சுருக்கேன்னு சொன்னீங்களே எல்லாத்தையும் நான் விற்று காசு கொண்டு வர பாட்டி, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடம் இருக்குது பாட்டி, அங்கே எல்லா மக்களுமே வாங்குவாங்க, பெரிய பெரிய ஆளுங்கெல்லாம் வாங்கி நிறைய காசு கொடுப்பாங்க, நான் அங்கே போய் விற்கிறேன் அப்படின்னு இப்போ ரிதம் சொல்கிறா. நீங்கள் இதெல்லாம் சின்ன பிள்ளை, ஸோ உங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே புரியல, நீங்கள் அப்படி தான் உட்காந்துட்டே இருக்கீங்க, அந்த காயத்தை பார்த்துட்டே இருக்கீங்க. பாட்டியும் சரிம்மா நீ போய் அதெல்லாம் போய் பாரு, நான் ஒயினை வீட்டிலேருந்தே பார்த்துக்கிறேன், ஆ சரி பாட்டி அப்படின்னு ரிதம் அப்படியே பாட்டி பாட்டி அப்படின்னு ரிதம் கூப்பிட்றா. பாட்டி பார்த்துட்டு என்னம்மான்னு கேட்குறாங்க.
ரொம்ப நன்றி பாட்டி. யாருமே இந்த உலகத்தில் எனக்கு இல்லைன்னு நினச்சேன். எனக்கு பாட்டியாக நீங்கள் இருக்கீங்க. எங்கள் அத்தைகிட்ட மட்டும் நாங்கள் இங்கே இருக்கோன்னு சொல்லிடாதீங்க. திரும்ப எங்களை அந்த நரகத்துக்கு கூட்டு போயிடுவாங்க பாட்டி அப்படின்னு ரிதம் சொல்லிட்டு இருக்கா. இல்லை இல்லை, நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் என் கூடயே இருங்க. நீங்களே எனக்கு என் பேர பசங்க மாதிரி அப்படின்னு அந்த பாட்டி சொல்கிறாங்க. ரிதம் அப்படியே தான் அந்த பாட்டி ஹக் பண்ணிக்கிறா. ஸோ வயன் அப்படியே தான் ரிதமை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டு இருக்கா. ஸோ ரிதம், நீ பயப்படாத வயன், உன்னை படிக்க வச்சு பெரிய ஆள் ஆக்குறேன் அக்கா, சரியா? அக்கா படிக்கலனாலும் பரவாயில்ல, நீ நல்லா படி. ஏன்னா அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க, என்றைக்குமே அம்மா அப்பாவுக்கு அப்புறம் அக்கா தான் எல்லாமேன்னு. அப்போ உன்னோட ரெண்டாவது அம்மாவா நான் இருப்பேன் வயன். உன்னை நல்லா அக்கா பார்த்துக்கிறேன். ஏன்னா அக்கா உன்னை எப்பயும் கைவிட மாட்டேன். அக்கா தான் உனக்கு எல்லாமே அப்படின்ற மாதிரி இங்கே ரிதம் சொல்லிட்டு இருக்கா. வயன் இப்போ அப்படியே தான் நல்லா தூங்கிட்டே அவள் அக்காவை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிக்கிறா. ஸோ ரிதம் லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அப்படியே தூங்கியிருப்பா. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இப்போ அப்படியே தான் ரிதம் காலையில் ஏஞ்சி பாட்டி பாட்டின்ட்டு சொல்லிட்டு இருக்கா. ஆ சொல்லுமா ரிதம்மா அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறான். ஆ பாட்டி, மாங்காலாம் எங்கே இருக்குது அப்படின்னு இப்போ ரிதம் கேட்டோடனே அந்த பாட்டி பார்த்துட்டு, என்னம்மா காலையிலே வா அப்படின்னு அந்த பாட்டி கேட்குறான். ஐயோ பாட்டி, காலையிலே போனாதான் அங்கே இருக்க இடத்த பிடிக்க முடியும், இல்லைன்னா நிறைய பேர் வந்துடுவாங்க பாட்டி. அதனால தான் பாட்டி அப்படி ரிதம் சொல்கிறா. அவள் ஸ்கூலுக்கு அதை நான் கிளப்பி விட்டுட்டு தான் போவோம் பாட்டி அப்படின்னு ரிதம் சொல்கிறா. இப்போ வாயன் அப்படியே ஏந்திரிக்கிறா. அக்கா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்னு அவள் சொல்கிறா. சரி வா குளிக்கலான்னு சொல்லிட்டு ரிதம் தான் வாயனுக்கு அழகாக குளிக்கலாம் ஊற்றி விட்டுட்டு அப்படி ட்ரெஸ்லாம் யூனிஃபார்ம்லாம் போட்டு விடுறா. அக்கா அப்படின்னு இப்போ வாயன் கூட்டணி சொல்லு வாயன்மா அப்படின்னு இப்போ ரிதம் கேட்குறா. இன்னைக்கு யார் கூட நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு இப்போ வாயன் கேட்குறா. ரிதம் பார்த்துட்டு, இன்னைக்கு உன்னை பாட்டி போய் விட்டுருவாங்க. ஏன்னா அக்கா காலையில் போய் மாங்காய் வைக்கணும், ஓகேவா அப்படின்னு இப்போது ரிதம் சொன்னோன்னே வயனும் ஓகேக்கான்னு சொல்கிறா. ஏன்னா அவளுக்கு தெரியும் அக்கா ரொம்ப கஷ்டப்படுறா. ஸோ அவள் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு வயனுக்கு எல்லாமே தெரியும். சரிக்கா அப்படி சொல்லிட்டு அவள் அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு, என் அக்கா எது சொன்னாலும் நான் கேட்பேன், நான் ஏன்னா அக்காவோட ஸ்வீட் சிஸ்டர் அப்படின்ற மாதிரி வயன் சொல்கிறேன். ஆமாம், நீ என்றைக்குமே ஸ்வீட் தான் அப்படின்ட்டு இப்போ அப்படியே தான் ரிதம் அனுப்பி வச்சிடுறா. ஸோ இப்போ ரிதம் அப்படியே தான் மாங்காலாம் எடுத்துகிட்டு அங்கே விற்கிறதுக்காக ஸோ ரொம்ப தூரம் நடந்து போகிறா. ஸோ போகிற வழியில் அந்த அத்தை நிற்கிறாங்க. இப்போது ரிதம் பார்த்துட்டு, என்னத்த அப்படின்னு சொல்லி அப்படி ரிதம் நின்றுட்டுருக்கா. என்னடி அக்காவும் தங்கச்சி சேர்ந்து என்னை தள்ளி விட்டுட்டு அப்படி ஓடிலாம் நினைக்கிறீங்களா? வா வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அத்தை கூப்பிடுறாங்க. இப்போ ரிதம் பார்த்துட்டு, முடியாது, உங்கள் கூட இதுக்கப்புறம் நான் வரமாட்டேன், எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். நீங்கள் ஒவ்வொரு நாளையும் என் தங்கச்சி எவ்வளோ டார்ச்சர் பண்ணுறீங்கன்னு எனக்கு இன்றைக்கி தான் தெரிஞ்சுது. வேணாம், இதுக்கப்புறம் உங்கள் கூட நான் இருக்க மாட்டேன். இப்போ அந்த அத்தை பார்த்துட்டு, இப்போது நீ போயிட்டனா அங்கே யாருடி வேலை செய்வா அப்படி முடிஞ்சா நீங்களே செஞ்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு ரிதம் அவங்கள பிடிச்சி ஒரு தள்ளியிருப்பா. அவங்க கீழே விழுந்துட்டாங்க. ரிதம், நீங்களாம் உருப்பிட மாட்டீங்கடி அப்படின்னு அந்த அத்தை சாபம் விடுற மாதிரி பேசுகிறாங்க. என்ன வேணா சொல்லிக்கோங்க, எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம், அவளை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், என் வேலையை நான் பார்க்குறேன் அப்படின்ட்டு தான் இப்போ ரிதம் அவன் மட்டும் போயிருப்பா அந்த மாங்காய் எடுத்துகிட்டு. ஸோ ரிதம் அங்கே ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கா. ஸோ வெயிலில் மாங்காய் விற்றுட்ருக்கா, எல்லாருமே வாங்குறாங்க. ஸோ காசு அவளுக்கு கிடைக்குது. ஸோ இப்படியே தான் கொஞ்சம் டேஸஸ்லாம் போயிட்டுருக்கு. ஸோ இயர்ஸு கடந்துடுச்சு. ஸோ ரிதம்க்கு இப்போ 20. ஸோ இப்போது வயனுக்கு 15 இயர்ஸ் ஆகுது. அவள் 10th படிச்சுட்ருக்கா. ஸோ பப்ளிக் எக்ஸாமும் அவள் நல்லா எழுதியிருக்கா. ஸோ ரிதம், என்னம்மா நல்லா எழுதியிருக்கியா அப்படின்னு வயனை பார்த்து கேட்குறாங்க. அக்கா வேறு லெவலில் எழுதியிருக்குங்க்கா அப்படின்னு வயன் சொல்கிறா. சரி வயன்மா, நீ எழுதி ஃபஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணிட்டேனா ஃபீஸ் கட்டாமே அக்கா உன்னை படிக்க வச்சிருவேன். ஏன்னா அக்கா உன்னை 11th 12th நல்லபடியாக படிக்க வைக்கணும். அக்கா நீ ஏக்கா 10th நிறுத்திட்ட? ஏன்னா அக்காட்ட காசு இல்லைம்மா, அந்தளவுக்கு படிக்க உன் அத்தை தான் அதுக்குள்ளே என்னை வேலைக்கு அனுப்பிட்டாங்களே அப்படின்னு இப்போ ரிதம் சொல்கிறா. அக்கா நீ படிக்கா, என் படிப்புலாம் பெரிய படிப்பு இல்லைக்கா, நீ படிக்கா அப்படின்னு வாங்கி சொல்கிறா. நீ படி வாயன்மா, நீ படித்து பெரிய லெவலில் பெரிய கண்ட்ரியில் வேலை செய் அப்படின்னோடனே, சரி எந்த கண்ட்ரியில் வேலை செய்ய போகிற அப்படின்னு ரிதம் கேட்குறாங்க. இப்போ வாயின் பார்த்துட்டு, அக்கா யூஎஸ் ரொம்ப நல்லா இருக்குமா, யுனைடெட் ஸ்டேட்ஸ், அங்கே பெரிய பெரிய லெவலில் நிறைய கோச்சிங்லாம் இருக்கான், மிஸ்ஸு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நான் அங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், நீ நினச்சபடி அங்கே நான் அக்கா படிக்க வைக்கிறேன், ஓகேவா அப்படின்னு ரிதம் சொல்கிறா. ஸோ இப்போ வயன் அப்படி தான் ரிதம் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ரிதம் அப்படி தான் மாங்காய் விற்கிறது அப்படின்ட்டு எல்லாமே விற்றுட்ருக்கா. ஸோ இப்போது அந்த பாட்டுக்கு ரொம்ப முடியல. அந்த பாட்டிக்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்ட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. இப்போ அந்த பாட்டி பார்த்துட்டு, ரிதம்மா அங்கே தண்ணி இருக்கும், அதை கொண்டு வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்கிறாங்க. இப்போ அப்படி ரிதம்
பாட்டி இந்தாங்க பாட்டி குடிங்கன்னு சொல்லிட்டு அப்படிதான் ரிதம் கொடுத்துட்ருக்கா. இப்போ அதை பாட்டி பார்த்துட்டு இன்னும் இந்த பாட்டி கொஞ்ச நேரம் தான் அப்படின்னு நம்ம சொன்னேன். பாட்டி அப்படிலாம் பேசாதீங்க, அப்படிலாம் எதுவும் இல்லை அப்படின்னு ரிதம் சொல்கிறா. இல்லை எங்கே வயன் அப்படின்னு உடனே அந்த இப்போது வயனும் வரா. பாட்டி அப்படின்றா. வயன்மா ரிதம்மா எனக்கு கிடச்ச ரெண்டு ரெண்டு கண்ணு மாதிரி நீங்கள் ரெண்டு பேரும். அண்ணா இந்த கண் இப்போ மூட போகுது. அதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒன்று சொல்லிட்டு போயிடுறேன். என்னோடய லாக்கரில் ஒரு பத்திரம் இருக்குது. அதை விற்றீங்கன்னா நிறைய காசு கிடைக்கும். பின்னாடி அதை வச்சு ஒயனை நல்லா படிக்க வை ரிதம்மா. ஒயன் உன் அக்காவை நீ எக்கடை கொண்டு மறந்துடாத. உனக்காக அவள் உயிரே கொடுத்துருக்கா. அவளை எக்கடை கொண்டு மறந்துடாத. ஏன்னா உன்னை படிக்க வச்சது காரணமே உன் அக்கா தான். உங்கள் அம்மா அப்பா இல்லாத சோகத்தை உன்கிட்ட எடுத்துட்டா. அது எல்லாமே உன் அக்கா தான். யாருக்காகவும் உன் அக்காவை விட்டு கொடுத்துடாத அப்படின்னு அந்த பாட்டி சொல்லி அப்படி அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ ரிதம்க்கும் வயனுக்கும் முடியலை. அவங்க ஸ்பீச்லெஸ்ஸாக இருக்காங்க. ஏன்னா பாட்டி தான் எல்லாமே. இப்போ பாட்டியும் இல்லை. ஸோ இப்போ அந்த பாட்டி சொன்ன மாதிரி அந்த பத்திரத்தை விற்றா நிறைய காசு கிடைக்குது. அது மூலிமா வயனோட 11th 12th எல்லாமே வயன் படித்து முடிச்சுட்டான். ஸோ இப்போது அந்த வீடு கொஞ்சம் ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குது. ஸோ ரிதம் இப்போது அந்த வீட்டை கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஆனால் அவளுக்கு நிறைய பணம் தேவைப்படுது. அந்த பாட்டியோட பத்திரத்தில் இருந்த எல்லா பணத்தையும் அவங்க யூஸ் பண்ணி அந்த வீட்டை நல்லா கட்டிட்டாங்க. இருந்தாலும் வயன் இப்போ காலேஜ் படிக்கணும். ஸோ அதனால ரிதம் கையில் இப்போ சுத்தமாக காசு இல்லை. ஸோ அப்போனா ரிதம் கண்டிப்பாக வெளியே ரொம்ப தூரம் போய் தான் வேலைக்கு பண்ணணும். ஸோ அதனால் இப்போது அவளும் ஒர்க்லாம் தேடிட்டு தான் இருக்கா ரிதம். இப்போது ரிதம் அப்படி தான் ஒர்க் தேடிட்டே இருக்கா. ஸோ வில்லேஜ்லேருந்து டவுன் சைட் தேடுறா. டவுனில் கிடைக்கவே இல்லை. ஸோ சிட்டிக்கு தான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நடந்தே சிட்டிக்கு போயிருப்பா. ஸோ அவளுக்கு காலெலாம் செமையாக வலிக்குது. அப்போது அவளுக்கு ஒரு ஷாப் மட்டும் கண்ணுக்கு தெரியுது. ஸோ அந்த ஷாப்பில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஆனால் அவளால் அவ்வளோ சீக்கிரத்தில் வில்லேஜுக்கெலாம் வர முடியாது. ஸோ வயன்கிட்ட சொல்லிட்டு போகிறதுக்காக வந்திருக்கா. வயன் அக்கா என்னை விட்டு ரொம்ப தூரம் போறியா அப்படின்னு சொல்லி வயன் கேட்டோன்னே, முடிஞ்ச அளவுக்கு படி வயன்மா, நான் அக்கா சீக்கிரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி ரிதம் அப்படி தான் அந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. இப்படியும் ஒரு 2 months போகுது. ஸோ வயன் நல்லாவே காலேஜ்லலாம் படிக்கிறா. ஸோ ஃபஸ்ட் இயர் முடிகிற டைமில் தான் செமஸ்டர் எக்ஸாம் படிச்சுட்டே இருக்கும்போது இப்போ டோர் சவுண்டு கேட்குது. ஸோ பார்த்தா வேறு யாரும் இல்லை, ரிதம் தான். அக்கா அப்படின்னு சொல்லி வயன் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறா. என்னை விட்டு ஏன்க்கா இவ்வளோ நாள் இவ்வளோ மாதம் அப்படின்னு வாங்கி கேட்குறான். சாரிம்மா மன்னிச்சிரு அப்படி சொல்லிட்டு இப்போது அப்படியே தான் ரிதம் டோட்டலி மாறிட்டா. அக்கா என்னக்கா இது இவ்வளோ மாறிட்ட? நான் வந்து ஷாப் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அப்படின்னு ரிதம் சொல்கிறேன். ஐயோ உன்னை வெளியே வச்சு பேசுகிறேன் பார் அப்படின்னு வாயன் இப்போ அப்படியே தான் ரிதம் உள்ளே கூட்டு வந்து உட்கார வச்சு, சரிக்கா சொல்லு இப்போ. அந்த அதுக்கப்புறம் அந்த கடையை தூக்கிட்டாங்க வாயன்மா. ஐயோ அப்போ என்னக்கா ஆச்சு? அதுக்கப்புறம் ஒர்க்கு தேடினேன். அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் ஒர்க்கு கிடச்சிது. அதுக்கப்புறம் அங்கே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். நான் படிக்கலை, நான் சும்மா ஒரு வில்லேஜ்லேருந்து வரேன் அப்படின்னு சொன்னேன். அவங்க என்னை ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னு ரிதம் சொல்கிறா. சூப்பர்க்கா, அப்போது பெரிய கம்பெனியா அப்படின்னு இப்போ வயன் கேட்குறா. ஆமாம் ஆமாம் பெரிய கம்பெனி தான். இப்போ முடிஞ்ச அளவுக்கு நான் அங்கே ஒர்க்லாம் கற்றுட்டு தான் இருக்கேன். அதனால தான் இப்போது எனக்கு ஓரளவு சம்பளம் கிடச்சிச்சு. எவ்வளோக்கா? மந்த்லி 20,000 போடுறாங்க வயன் அப்படின்னு இப்போது ரிதம் சொல்லிகிட்ருக்கா. வயன்லாம் செம ஹாப்பி. செமக்கா உன்னோட காலேஜ் பில் எவ்வளோ அப்படின்னு இப்போ ரிதம் கேட்டோன்னே, அது ஒரு 16,000க்கா. அப்போது ஏந்தா அப்படி சொல்லி கொடுத்தோன்னே, அக்கா என்னக்கா? இல்லை நீ கட்டு, அதுக்கப்புறம் நீ செமஸ்டர் எக்ஸாம் எழுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ கட்டினாதான் உனக்கு செமஸ்டர் எக்ஸாம் எழுத விடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு இப்போ ரிதம் கேட்டோன்னே, அது கேட்டனே கஷ்டப்படுவேன் தான்க்கா அப்படின்னு இப்போது வயன் சொல்லிகிட்ருக்கா. இங்கே பாரு அக்கா எதுக்கும் கஷ்டப்பட மாட்டேன் சரியா? இப்போது அக்கா ஒரு 1 week கூட இருப்பேன். திரும்ப நான் சிட்டி சைட் போய் தான் ஆகணும். மன்னிச்சிருவாயன்மா. சரிக்கா நீ உன் ஜாபை பாருக்கா, பரவாயில்ல அப்படின்னு வயன் சொன்னனே, என்னை நல்லா புரிஞ்சுக்கிறல அப்படி சொல்லிட்டு இப்போது ஒரு 4,000 கிட்ட கையில் இருக்குது ரிதம் கையில். ஸோ அதை வச்சு வயனுக்கு பிடிச்ச திங்ஸ் எல்லாமே வாங்கி கொடுத்துட்ருக்கா அந்த வில்லேஜ்லே. ஸோ டேஸஸில் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ 1 week முடிஞ்சு போச்சு. இப்போ ரிதம் சரிம்மா போயிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வயனை நல்லா ஹக் பண்ணிவிட்டு இப்போ அவள் கிளம்பியிருப்பா. ஸோ அப்படி தான் அவளோட ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கா. அங்கே வேறு எந்த கம்பெனியும் இல்லை, நம்ம ஆரமோட கம்பெனியில் தான் ரிதம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கா. ஸோ ஆரம்க்கு ரிதம் ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ரிதம் அவன் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ அதுக்கப்புறம் ரிதம்க்கும் ஆரம் ரொம்ப பிடிச்சி போச்சு. இருந்தாலும் அவள் சொல்கிறா, இந்த மாதிரி நாங்கள் ஏழை தான், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நாங்கள் இல்லை அப்படின்னு ரிதம் சொல்லியிருப்பா. லவ்வுக்கு இந்த காசு பணம்லாம் தேவையில்லை, உண்மையான லவ் இருந்தால் போதும் அப்படின்னு நம்ஜுன்னு சொல்லியிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்ன, நம்ம ரிதம்க்கும் ஆரம்க்கும் மேரேஜ் ஆகிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ரிதம் அப்படி தான் வயனை வந்து அங்கே சிட்டி சைட் கூப்பிட்டு வந்திருப்பா. வயனுக்கு அந்த வீட்டெல்லாம் பார்த்த உடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. ஸோ ஆரமும் வயன் இங்கே நீ நல்லாவே ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்
ஓகேவா அப்படின்னு நம்ஜுன் கேட்குறான். ஓகே மாமா. அந்த மாமான்ற வார்த்தையை கேட்டோன்னே நம்ஜுனுக்கு என்னமோ சம்திங் ஃபீல் ஆகுது. எனக்கு அந்த வேர்ட் பிடிச்சிருக்குன்னே சொல்லலாம். ஸோ இப்படி தான் மனசில் ஸ்கிப் ஆகிட்டுருக்கு. நம்ஜுன் வயனை பார்க்குற பார்வையே சரியில்லை. இருக்க அப்படியே வயனை கடிச்சு சாப்பிட்ற மாதிரி அவன் பார்த்துட்ருக்கான். ஆனால் வயனோட அக்கா ரிதம்க்கு இது எதுவுமே தெரியாது. ஸோ நம்ஜுனுக்கு வர வர வயன் மேலே அப்சர்ஷன் அதிகமாகிட்டே இருக்குது. பட் ஆனால் இதை அவன் வெளியே சொல்லிட்டணும், எப்படியாவது வயன்கிட்ட சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறான். பட் ஆனால் வயன் அதுக்கெல்லாம் எதுக்குமே அவள் இப்போ ரெடியாக இல்லைன்ற மாதிரி தான் இருக்கா. ஸோ ஏன்னா அவள் படிச்சுட்ருக்கா, எக்ஸாம் போகிறான். ஸோ அவ்வளோதான், அவளோட லைஃபே இதுதான்ற மாதிரி நம்ம ரிதம் சொல்லியிருப்பா. ஸோ அதனால் நம்ஜுன் சரி ஓகேன்ட்டு அவன் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டேஸஸில் அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆரம்புக்கு இருக்க வயன் மேலே அப்சர்ஷன் அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ ஒரு ஃபைன் டே வயனும் வீட்டுக்கே வரல, நம்ஜுனும் வீட்டுக்கே வரல. அவளுக்குலாம் செம்மையாக பயமாயிடுச்சு ரிதம்க்கு. ஸோ இப்போ ரிதம் ஃபோன் பண்ணி பார்க்குறா. நம்ஜுன் ஆனால் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். இப்போது அவன் அப்படி தான் காரில் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கான். ஒரு மாதிரி வில்லத்தனமாக சிரிச்சிட்ருக்கான். எஸ், பின்னாடி வயனை கட்டி போட்டு வச்சுருக்கான். இப்போ நம்ஜுன் அப்படி வயனை அந்த மிரர் வழியாக பார்த்துக்கிட்டே, வயன் நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஆரம் அப்படி சைக்கோத்தனமாக தான் பேசிகிட்டே வரான். ஸோ இப்போ நம்ஜுன் ஒரு சைக்கோவாகவே ஆயிட்டானே சொல்லலாம். ஏன்னா அவனுக்கு வயன் மேலே அப்சர்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ ரிதமோடைய வயன் ரொம்ப அழகாக இருப்பாளா. ஆரம் ஃபஸ்ட்டு ரிதமாக தான் பார்த்துருப்பான், ரிதமாக தான் பிடிச்சிருக்கும். இப்போ ரிதமோடைய வயன் ரொம்ப அழகாக இருக்கானே நம்ஜுனுக்கு வயனை ரொம்ப பிடிச்சிருக்கும். ஒரு அப்சர்ஷன் தான். ஸோ இப்போ அப்படி தான் ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வரான். வயன் ஆமாம் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு இப்போ வயன் கேட்குறா. ஏய் அண்ணா வாயை மூடிக்கிட்டு இரு அப்படின்னு ஆரம் அங்கே இருக்க ஒரு சேர் எடுத்துகிட்டு வந்து வயன் முன்னாடி உட்காரான். மாமா விட்டுருங்க மாமா, அக்கா தேடுவா, விட்டுங்க மாமா அப்படின்னு வயன் சொல்கிறா. ஆ அக்காவா? யார் இந்த ரிதமா? அவ கிடக்குறா. ஏய் செல்லம், எனக்கு ஒன்று தாண்டி பிடிச்சிருக்கு. நீ மாமான்னு கூப்பிடும் போதெல்லாம் எனக்கு அப்படியே ஏறுதுடி கிஃப்னு அப்படின்னு இங்கே நம்ஜுன் சைக்கோ மாதிரி பேசுகிறான். என்ன மாமா சைக்கோ மாதிரி பேசுகிறீங்க? உங்களுக்கு அக்காவை தானே பிடிச்சிருக்கு. எனக்கு உன் அக்காவை சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு நீங்கள் மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க மாமா. அதுக்கப்பா அவன் மாமா உங்கள் மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கா, அவளுக்கு ஏமாத்திராதீங்க மாமா ப்ளீஸ் மாமா அப்படின்னு இப்போ நீங்கள் கெஞ்சுறீங்க. ஏய் இதுக்கடி எவ்வளோக்கோ போய் நீ கெஞ்சுற? இங்கே பாரு, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை அப்சர்ஷன் அதிகமாக இருக்குது, உன்னை விட மாட்டேன். ஒயன் எனக்கு நீ வேணும்டி. நீ அந்த மாமான்னு சொல்லி கூப்பிடும் போது உலகத்தில் எந்த பொண்ணும் அந்த மாதிரி எவனை கூப்பிட்ருக்காதுடி. நீ திரும்ப அதை கூப்பிடும் போது தான் எனக்கு அப்படியே ஆசையாக இருக்குடி. நீ லைஃப் டைம் ஃபுல்லாக என் கூட இருக்கணும்னு எனக்கு உண்மை ஏக்கமாக இருக்குடி அப்படின்னு ஆரம் சொல்கிறான். மாமா என்ன மாமா பேசுகிறீங்க? இப்படிலாம் பேசாதீங்க மாமா, அக்காவை ஏமாத்துறாதீங்க மாமா, என்னை விட்டுருங்க மாமா. அவள் என்னை படிக்க வைக்கணும்னு இவ்வளோ ஆசைப்பட்டா. அவளுக்காகவாது நான் படித்து கொஞ்சம் பெரிய ஆளாக வரணும் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்ட்டு நீங்கள் கெஞ்சுறீங்க. உனக்கு படிப்பு தானே, நான் வாங்கி தரேன், என் கூட லைஃப் டைம் இருப்பியா வாயன் அப்படின்னு நம்ஜுன் சொல்கிறான். இல்லை மாமா வேணாம் மாமா, எனக்கு என் அக்கா கிட்ட விட்டுருங்க மாமா அப்படின்னு வயன் சொல்லிட்டு இருக்கா. என்னடி அக்கான்னு சொல்லிட்டு வயன் அப்படியே ஒரு ஸ்லாப் பண்ணிடுறான் நம்ஜுன். மாமா நம்ம எங்கே மாமா இருக்கோம், என் வீட்டில் விட்டுருங்க மாமா, நான் ஊருக்கே வேணா போயிட்டு எங்கள் அக்கா கூட சந்தோஷமாக இருக்கு மாமா. அவள் பாவம், அவள் லைஃப்பில் எதையும் மண்ணள்ளி போட்டுறாதீங்க மாமா, அவள் ரொம்ப பாவம் மாமா அப்படின்னு எங்கள் வயன் அப்படியே அழுதுட்டுருக்கா. ஏய் சும்மா அழுது கிரிஞ்ச மாதிரிலாம் கிரிக்கிட்டு இருக்காத. ஏன்டி இந்த பொண்ணுக்கு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? பிடிச்ச அவன் கூட தாண்டி வாழணும், அதாண்டி லைஃபு. எனக்கு அக்காவை பிடிச்சிருந்துச்சான் அப்போது, அதுக்கப்புறம் நீ எப்போ உன் அக்காவோட லைஃப்க்கு அப்புறம் வந்தியோ அதுக்கப்புறம் உன் அக்காவை எனக்கு சுத்தமாக பிடிக்கல, ஒன்று தான் பிடிச்சிருந்துச்சு. அது சொன்னேன், என் கூட வாழ், சொல்லதை செய், இல்லைனா அப்படின்னு நம்ஜுன் அங்கே இருக்க நைஃப் எடுக்கிறான். மாமா என்ன மாமா பண்ணுறீங்க? ஒன்றும் எதுவும் பண்ண மாட்டேன், உன் அக்காவை சித்திக்கு டார்ச்சர் பண்ணுவேன், பார்க்குறியா? இப்போ கூட ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தா, இப்போ பார் அப்படியே சொல்லிட்டு இப்போ நம்ஜுன் அப்படியே கால் பண்ணுறான். நீங்கள் அப்படியே மாமா அக்காக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கொடுங்க மாமா, அவள் தேடுவா. ஏய் உன்கிட்ட ஏண்டி தரணும், என் பொண்டாட்டிட்டு நான் பேசுகிறேன் அப்படி சொல்லிட்டு அப்படியே வாயை பிடிச்சி நல்லா கட்டி விட்டுறான். ஸோ வயன் வாயை அப்படி கட்டி விட்டனே, அவளால் எதுவுமே பேச முடியல ஒரு இன்ச்சு கூட. ஸோ இப்போ அப்படியே அப்படி தான் ஃபோன் பண்ணி, ஏய் எதுக்கடி கால் பண்ண அப்படின்னு நம்ஜுன் கேட்குறான். என்னங்க என்ன பண்ணுறீங்க? வயனை ரொம்ப நேரம் காணுங்க, பயமாக இருக்குங்க, வயனை என்னங்க பண்ணுறா தெரியலங்க அப்படின்னு இப்போ அப்படியே தான் ரிதம் பயப்படுறா. இப்போ நம்ஜுன் அப்படியே டோட்டலாக மாறி, ஐயோ வயனை காணுமா, அப்போது போலீஸில் கேஸ் கொடுமா
அப்படின்னு நம்ஜன் உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறான். நீங்கள் அழுறீங்க. அந்த சைடில் இருந்து அழுதுட்டு இருக்கதை பார்த்துட்டு உங்களால் தாங்க முடியல. ஐயோ அக்கா அழுறாளேன்னு சொல்லிட்டு உங்கள் மனசுக்குள்ளே அதே திங்கிங் தான். ஸோ இப்போது ரிதம் எங்க கொஞ்சம் சீக்கிரம் வாங்குங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. சின்ன பொண்ணுங்க, அவள் காலேஜ் முடிச்சுட்டு வரேன்னு சொன்னா எங்கே போனானே தெரியலைங்க, சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொன்னோடனே நான் வரேம்மா, நீ பயப்படாத அப்படின்ட்டு நம்ஜன் ஃபோனை வச்சுருப்பான். இப்போ அப்படியே உங்களை பார்த்து சிரிச்சுக்கிட்டே, பாத்தியா அக்கா இப்படி அதிர்றா பாரு நீ இல்லைனோடனே, இனிமே அக்காவை என்னென்ன பண்ணுறேன்னு பாரு, அக்காவை தங்கச்சியும் சேர்ந்தே என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்ட்டு நம்ஜன் அப்படியே உங்களை விட்டுட்டு அவன் மட்டும் கார் எடுத்துகிட்டு போயிடுறான். உங்களுக்குலாம் பயமாக இருக்குது, அங்கே எலியெலாம் இருக்குது, அதில் பார்க்க உங்களுக்கு பயமாக இருக்குது. ஸோ உங்கள் வாயிலேருந்து அது இதை எடுத்துருக்கவே மாட்டான். ஸோ நீங்கள் அப்படி தான் ஒரு மாதிரி கத்தி கத்தி அங்கேயே மயக்க போட்டு விழுந்திருப்பீங்க. ஸோ இப்போ நம்ஜன் வீட்டுக்கு வந்திருப்பான். ஆனால் இப்போ ஓடி வந்த ரிதம், என்னங்க வயது காணுங்க, ஃபோன் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறான், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க, எங்கெங்க போயிருப்பான், சின்ன பொண்ணுங்க அவள் அப்படின்னு சொல்லிட்டு ரிதம் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்கா. ஏய் கையெடு, அவள் எங்கேயாவது தான் போயிருப்பா, வருவா கம்னுரு அப்படின்ட்டு தான் நம்ஜன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ 1 வீக் லேட்டர் பார்க்கலாம். இப்போ நம்ஜன் உங்ககிட்ட தான் வரான். இப்போ நீங்கள் மாதிரியாக தான் இருக்கீங்க. ஸோ 1 வீக் உங்களை பட்னியாக போட்டிருப்பான்லாம் இல்லை, ஸோ உங்களுக்கு சாப்பாடெலாம் வச்சுட்டு தான் போயிருப்பான். ஸோ நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் இருந்திருப்பீங்க. இப்போது நம்ஜன் வரான். இப்போ நீங்கள் மாமா ப்ளீஸ் மாமா அக்கா கிட்ட விடுங்க மாமா அப்படின்னு நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க. அக்கா கிட்டியா? உன் அக்கா என்ன நிலமையில இருக்கான்னு உனக்கு தெரியுமா அப்படி சொல்லிட்டு நம்ஜன் அப்படியே ஒரு வீடியோ காட்டுறான். பார்க்குறீங்க, அதில் ஓவராக டார்ச்சர் பண்ணி வச்சுருப்பான். யாருன்னா ரிதம் தான். ஸோ குடிச்சு ரிதம் அடிக்கிறது டார்ச்சர் பண்ணி வச்சுருப்பான். ஸோ ரிதமோட உடம்புலலாம் புண்ணாக இருக்குது. இதெல்லாம் உங்களை பார்க்க முடியல. நீங்கள் அப்படியே தான் மாமா அக்காவை என்ன மாமா பண்ணி வச்சுருக்கீங்க, அக்கா உடம்புல புண்ணு அப்படின்றீங்க. நீ தான் என்னை வேணான்ட்டல, அப்போ உன் அக்காவை நான் சும்மா விடுவேனா? அதான் வச்சு செய்கிறோம் அக்காவை. மாமா வேணாம் மாமா, வேணாம் மாமா, அக்கா வெட்டுறீங்க மாமா, அவள் எனக்காக அவ்வளோ கஷ்டப்படுறா, அவள் லைஃப்பை விட்டுட்டு பண்ணிடாதீங்க மாமா, உங்கள் காலில் விழுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ஜன் காலில் விழுட போகிறீங்க. நம்ஜன் அப்படியே உங்களுக்கு தலைமுடி கிரிப்பாக பிடிச்சி, ஏய் கிரிஞ்செல்லாம் பண்ணாத, என்ன இந்த சிம்பத்தி கிரியேட்டிங்லாம் என்கிட்ட வேணாம், என்ன என்னை பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அது போதும். என்ன மாமா, என்ன உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நீங்கள் வாழ்க்கை தாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லு, அக்கா விட்டுடுறேன். அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் ஜாலியாக யூஸ் போயிடலாம், நீ நினச்சபடியே அப்படின்னு நம்ஜன் சொன்னோன்னே, சி மாமா உங்கள் கூட போய் நான் உங்கள் கூடலாம் யூஸ் வரமாட்டேன், என் அக்கா நினச்ச மாதிரி பெரியால வருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஏய் அது நான் நினச்சா மட்டும்தாண்டி முடியும். அக்காவே இப்போ என் கையில் இருக்கா, அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும் அக்காவில் சொல்லு. அக்காவுக்கு உன்னை பற்றி தெரியாது, நீங்கள் இருக்கன்னு நீ தொலைஞ்சிட்ட நினச்சிட்ருக்கா, ரொம்ப பாவம், டெய்லி அழுதடு சாவராடி, அதான் நானும் இன்னும் அவளை வச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் சைக்கோ மாதிரி பேசுகிறான். ஏன் மாமா இப்படி பண்ணுறீங்க, ஏன்னா நீ எனக்கு வேணும் அப்படின்றான். உங்களுக்குலாம் முடியல. இப்போ நம்ஜன் அப்படி தான் வீட்டுக்கே போயிருப்பான். நீங்கள் எப்படி தான் அழுத்திட்டு இருப்பீங்க. ஸோ டேஸஸ்லாம் பாஸ் ஆகுது. நம்ஜன் இங்கே அப்படி தான் ரிதம் டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கான் டே பை டே. இப்போது ரிதம்லாம் சொல்லவே வேணாம், இருக்க அவளோட நிலைமை ரொம்ப மோசமாக போகுது. லிட்ரலி அவள் ரொம்ப வீக் ஆகிட்டானே சொல்லலாம். ஸோ எழுந்திரிக்க கூட முடியாத அளவுக்கு நம்ஜன் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். இப்போ நம்ஜன் அப்படிதான் உங்களை பார்க்கறதுக்காக வந்திருப்பான். ஸோ நம்ஜன் இப்படி போனோடனே ரிதம் என்ன பண்ணியிருப்பானா, இப்போ டக்குன்னு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கா. ஸோ இப்போ அப்படிதான் நம்ஜன் உங்ககிட்ட வந்து சைக்கோ மாதிரி பேசிட்டு இருக்கான். ஏய் நான் இப்படியே வச்சுட்டு கொஞ்சிட்டு இருப்பேன் நினச்சிட்டு இருக்கியா, வாடின்னு சொல்லிட்டு வயனை போட்டு டார்ச்சர் பண்ணுறான். இப்போது அவன் ட்ரக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இப்போது டோட்டலி மாறிட்டான், ஒரு சைக்கோவாகவே மாறிட்டானே சொல்லலாம். சைக்கோ பார்த்து மாதிரி இருக்கான். இப்போ நீங்கள் மாமா விட்டுறீங்க மாமா அப்படின்னு சொல்லி கெஞ்சிட்டு இருக்கீங்க, விடணுமா, அப்போது என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லு அப்படின்னு நம்ஜன் உங்களை பார்த்து கேட்குறான். நீங்கள் மாமா என்ன மாமா கேட்குறீங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆமாம் என்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லு, இல்லைனா என் கூட ஒரு நாள் அப்படின்னு நம்ஜன் கேட்குறான். இதை கேட்ட உடனே உங்களால் தாங்க முடியல. நம்ஜன் சரி ஓகே நீலாம் திருந்த மாட்ட வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ஜன் வயன் கூட தப்பாக நடந்துக்க வரான். வயன் பார்த்துட்டு மாமா என்ன மாமா பண்ணுறீங்க, கேட்டு வராதிங்க மாமா, அக்காவுக்கு நீங்கள் தப்பு பண்ணுறீங்க மாமா, அக்கா உங்கள் மேலே உங்களை உயிரே வச்சுருக்கா மாமா, அவளுக்கு தப்பு பண்ணாதீங்க மாமா அப்படின்னு வயன் சொல்லிகிட்டே இருக்கா. நம்ஜன் ஒரு சைக்கோ மாதிரி ஒரு ஈவிலாக ஸ்மோக் பண்ணிட்டு அப்படி தான் வயன்கிட்ட வந்துட்டே இருக்கான். வயன்லாம் என்ன பண்ண தெரில, அவள் அப்படி தான் உட்காந்துட்டே இருக்கா. இப்போது நம்ஜனுக்கு ஒரு கால் வருது. யார்கிட்ட இருந்தான், ஜென்னுக்கிட்ட இருந்தான். ஓ ஷட் இரு அப்படி சொல்லிட்டு இப்போ நம்ஜன் அப்படி தான் கால் பண்ணி என்னடா அப்படின்னு கேட்குறான். பார்த்தா ஜென் ஒரு விஷயம் சொல்கிறான்.
அதை கேட்டோன்னே நம்ஜூனால தாங்க முடியல. ஏய் ஏய் என்னடா சொல்கிற அப்படின்னு நம்ஜூன் சொல்கிறான். மச்சான் சீக்கிரம் வாடா அவன் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி ஜின் சொன்னோன்னே இப்போ நம்ஜூன் அப்படிதான் உங்களை அப்படியே அவன் காரில் தூக்கி போட்டுட்டு அவன் மட்டும் கார் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கான் வேகமா. இப்போ நீங்கள் மாமா என்னாச்சு, யார் கால் பண்ணா அப்படி கேட்குறீங்க. நம்ஜூன் எதுவும் பேசல, அவன் மட்டும் காரை டிரைவ் பண்ண நேராக வீட்டுக்கு வரான். நீங்களும் அப்படியே தான் அந்த கார்லேருந்து அப்படி இறங்கி வந்து பார்க்குறீங்க. உங்கள் அக்கா அப்படிதான் ஹாலில் கீழே விழுந்திருக்காங்க. அவங்க கையில் ஒரு பேப்பர் இருக்குது. நீங்கள் ஓடி வந்து அக்கா அக்கா என்னாச்சுக்கா அப்படின்னு கேட்குறீங்க. ஆனால் உங்கள் அக்கா எதுவுமே பேசலை, பேச்சு மூச்சே இல்லை உங்கள் அக்கா கிட்டேருந்து. ஸோ உங்கள் அக்கா அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போது உங்கள் அக்கா காலு கீழே ஒரு பாட்டில் இருக்குது, அது பாய்சன் பாட்டில். உங்கள் அக்கா அதை குடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்த்த உடனே உங்களால் தாங்க முடியலை. ஐயோ அக்கா எழுந்திரிக்கா, அக்கா என்ன காய்ச்சி உனக்கு, அக்கா எழுந்திரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ஜூன் எதுவுமே பேசலை, ஸ்பீச்லெஸ் அப்படியே தான் பார்த்துட்டே இருக்கான். ரிதம் அப்படியே தான் இருக்கா. ஸோ இப்போது டாக்டர் வராங்க, வந்து செக் பண்ணுறாங்க. பட் ஆனால் ரிதம் இறந்துட்டா அப்படின்னு சொன்னோடனே இதை கேட்ட உடனே உங்களுக்குலாம் மனசே உடஞ்சி போச்சு. இப்போ நம்ஜூன் டாக்டர் என்ன சொல்கிறீங்க, அவள் நல்லா தான் இருக்கா அப்படின்னு நம்ஜூன் சொல்கிறான். சாரி சார், அவங்க இறந்துட்டாங்க எப்பயோ அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிளம்பிட்டாரு. ஜின்லாம் பார்க்குறான். டேய் மச்சான் என்னடா அப்படின்னு ஜின் கேட்குறான். ஆனால் ஆரம் என்ன சொல்கிறதுனே தெரியல, அவன் அப்படி பார்த்துட்டு இருக்கான். இப்போ நீங்கள் அக்கா என்னை விட்டு போயிட்டே அக்கா, ஏங்க அப்படி பண்ணு, ஏங்கா என்னை விட்டு போன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. இப்போ நம்ஜூன் அப்படி தான் பார்த்துட்டே இருக்கான். இப்போது அவன் அப்படியே ரிதம் கிட்ட வரான். இப்போ நீங்கள் மாமா தயவு செஞ்சு வராதிங்க, அக்கா கிட்ட வராதிங்க மாமா, தயவு செஞ்சு சொல்கிறேன். என் அக்காவை கொண்டுட்டு இப்போ அவகிட்ட தயவு செஞ்சு வராதிங்க. என் அக்காவை நான் பார்த்துக்கிறேன், என் அக்காவை நான் பார்த்துக்கிறேன். இந்த உலகத்தில் அப்பா அம்மா இல்லாதக்கப்போ என் அக்கா தான் என்னை எல்லாமே பார்த்துக்கிட்டான். இப்போ அவளும் இந்த உலகத்தில் இல்லை. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுத்துட்டு இருக்கீங்க. இப்போ நம்ஜூன் அப்படி தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ நீங்கள் தயவு செஞ்சு என் அக்காவை விட்டுறீங்க மாமா, இதுக்கப்புறம் எந்த பொண்ணு இந்த மாதிரி பண்ண நினைக்காதீங்க. என் அக்கா உங்கள் மேலே உயிரே வச்சுருந்தா, ஆனால் நீங்கள் அவளை சாவடிச்சிட்டு இப்போ 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 பேச முடியாமல் நின்றுட்டுருக்கீங்க. என்ன மாமா கில்ட்டியாக இருக்கா உங்களுக்கு? அவன் என்னை படிக்க வைக்கணுக்காக சின்ன வயசுலேருந்து உழைச்சா. இப்போ இப்போ என் அக்கா எப்படி இருக்கான்னு பாருங்க மாமா அப்படின்ட்டு நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. நம்ஜூனால என்ன பேசுறதுனே தெரியல. சோனும் வயன் அப்படின்றான். தயவு செஞ்சு உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், என்னை தனியாக விட்டுருங்க மாமா. இதுக்கப்புறம் என் லைஃப்பில் வரதேங்க, நான் எங்கேயோ போயிடுறேன். என் அக்கா எனக்காக கஷ்டப்பட்டு அவள் சேர்த்து வச்ச காசை அதை வச்சு நான் படிச்சுக்கிறேன். என்னைக்கிட்ட தயவு செஞ்சு வந்துடாதீங்க மாமா, உங்களை கெஞ்சி கேட்குறேன், பெக் பண்ணி கேட்குறேன் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்ட்டு நீங்கள் அழறீங்க. ஆரம் அப்படியே உங்களே பார்க்குறான். இப்போ நீங்கள் அப்படி தான் உங்கள் அக்காவை பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ இப்போ அப்படியே ஆரம் அவங்க அக்கா கிட்டே வந்து அவன் அப்படியே உட்காந்துட்டு நீல் டவுன் பண்ணி பார்த்துட்ருக்கான். ஸோ இப்போ உங்கள் அக்கா கையில் ஒரு பேப்பர் இருக்குது. ஆரம் அது யாருக்கும் தெரியாமல் அவன் சைலண்ட்டாக அதை எடுத்துக்கிட்டு பாக்கெட்டில் வச்சுக்கிறான். ஸோ அப்புறம் என்ன உங்கள் அக்காவுக்கு ஃபியூனல் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களாம் கதறி கதறி அழறீங்க. ஸோ உங்களால் முடியல, ஏன்னா இப்போ உலகத்தில் அப்பா அம்மா இல்லாததுக்கப்புறம் அக்கா தான் எல்லாமே. இப்போது அக்காவே இல்லாதோடனே உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு உங்கள் அக்கா கூட சின்ன வயசில் இருந்த மெமரிஸ் அது எல்லாமே உங்களுக்கு வருது, ஃப்ளாஷ் ஆகி வருது. உங்களுக்கு ஏதோ ஒன்றுனா உங்கள் அக்கா துடிச்சு போனது, உங்கள் அத்தை அடித்தா அப்படியே உங்கள் அக்கா வந்து அதுக்கு என்ன பண்ணணும் அது எல்லாமே ரொம்ப பயந்து பயந்து செஞ்சாங்களே உங்கள் அக்கா. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு அப்படி கனவாக வந்துட்டு போகுது. ஸோ ரிதம் இவ்வளோ பண்ணியிருக்கா, இப்போ அவளே இந்த உலகத்தில் இல்லைனோனே உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி தான் உட்காந்துட்டு உங்கள் அக்காவோட ஃபியூனலை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதெல்லாம் நடந்து ஒரு 6 வருஷம் இது எல்லாமே நீங்கள் கிச்சனில் அப்படியே நினச்சிட்டு உங்கள் கண்ணில் டியர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வருது. அப்படி உங்கள் அக்காவோட மெமரிஸ் எல்லாமே வருது. உங்கள் அக்காவோட ஃபோட்டோ அங்கே ஒன்று இருக்கும், பெரிய ஃபோட்டோ, அதை பார்த்துட்டு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி தான் எல்லாருக்கும் டின்னர் வச்சுட்ருக்கீங்க. ஸோ அப்படி நம்ஜூனை பார்க்குறீங்க, அவன் அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கான். நீங்கள் அப்படி ஜெய்சனுக்கு சாப்பாட்டில் வச்சுட்டு தென் உங்கள் பாப்பா தியாவையும் தூங்க வச்சுட்டீங்க. ஸோ அப்படி தூங்க போயிருப்பீங்க. ஸோ இப்போது நம்ஜூனை பார்க்கலாம், அவன் ரூமுக்கு போகிறான். ஸோ கபோர்டு ஓப்பன் பண்ணால் அங்கே ரிதமோட ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்குது.
அதை பார்த்துட்டு அவன் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அதை டச் பண்ணி ஸ்மெல் பண்ணி பார்க்குறான் ரிதமோட ஸ்மெல். ஸோ அவனுக்கு அப்படியே வருது. ஸோ இப்போது ரிதமோட மெமரிஸ் கொஞ்சம் வருது. ஸோ ரிதமை மேரேஜ் பண்ணியிருப்பான்ல. ஸோ ஒரு 1 மந்த் அவங்க ஜாலியாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் வயன் வந்ததுக்கப்புறம் அவன் டோட்டலி மாறியிருப்பான். ஸோ அப்போது 1 மந்த்தும் ரிதமோட ஹாப்பியாக தான் வாழ்ந்துட்டு இருந்திருப்பான். தென் ரிதம் எப்படிலாம் லவ் பண்ணான் அது எல்லாமே நம்ம நம்ஜூனுக்கு அப்படியே ஃப்ளாஷ் அவுட் ஆகி போகுது. இப்போது அங்கே ஒரு பேப்பர் இருக்குது. அது நம்ஜூன் எடுத்து படிக்கிறான். பார்த்தா அது நம்ம ரிதம் சாகிறதுக்கு முன்னாடி எழுதியிருப்பாள்ல. ஸோ அவள் கையில் கூட பேப்பர் வச்சுருந்துருப்பாளே. ஸோ அந்த பேப்பர் தான் அவன் ஆல்ரெடி படிச்சிருப்பான். இதனால திரும்ப எடுத்து பார்க்குறான். ஆக்சுவலி அந்த பேப்பரில் என்ன எழுதியிருப்பானா, ஸோ இப்போ ரிதம் அதில் என்ன எழுதியிருக்கானா, ஸோ ஆரம் நான் உன் மேலே வச்சிருந்த காதல் அத்தனையும் உண்மை. ஆனால் நீ எப்போ என் தங்கச்சி இந்த இடத்துக்கு வந்தாலோ அப்போ நீ மாறிட்ட. எனக்கு தெரியும் என் தங்கச்சியை நீ தான் வச்சுருக்கன்னு. ஆனால் அது என்னால் கேட்க முடியல. எப்போ நீ என் தங்கச்சியை பார்த்தியோ அப்போயே நீ மாறிட்ட நம்ஜூன். ஆனால் எனக்கு தெரியும் நீ மாற மாட்ட. எனக்காக நீ இருப்பேன்னு நினச்சேன். ஆனால் நீயும் உன்னை மாற்றிக்கிட்ட நம்ஜூன். சைக்கோவாக மாறி என் தங்கச்சியை டார்ச்சர் பண்ண. அதுக்கப்புறம் என்ன டார்ச்சர் பண்ண. நான் இருக்கனால தானே நீ என்னை இவ்வளோ டார்ச்சர் பண்ணுற. இதுவே நான் இல்லைண்ணா என் தங்கச்சியை கண்டிப்பாக நீ நல்லா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்போ நான் போகிறேன் நம்ஜூன். அண்ணா அடுத்த ஜென்மம்னு ஒன்று வந்தா கண்டிப்பாக நான் உனக்கு ஒரு நல்ல மனைவியா நீயும் நானும் கண்டிப்பாக சந்தோஷமாக இருப்போம். எதை நினச்சியும் நீ கஷ்டப்படாத. ஏன்னா ரிதம் நான் இருக்கேன் சரியா அப்படின்னு நான் எழுதியிருப்பா. அதுக்கப்புறம் என்ன எழுதியிருப்பானா, வயனுக்கு நிறையா ஆசை இருக்குது யூஎஸில் படிக்கணும்னு. அவள் ஒரு பையனை ஜேசன் ஒரு பையனை லவ் பண்ணுறான். எனக்கே தெரியாது அந்த பையன் தான் நீ ஒரு நாள் சொன்னான். அதுக்கப்புறம் தான் தெரியும் 2 பேரையும் யூஎஸில் படிக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதனால அவங்கள யூஎஸில் மட்டும் கொஞ்சம் படிக்க வை அப்படின்னு எழுதியிருப்பா. ஸோ அதனால தான் நம்ஜூன் வயனை யூஎஸில் படிக்க வச்சுருப்பான். ஸோ அதுக்கப்புறம் யூஎஸில் அவள் நல்லா படித்து ஸோ அங்கேயே மேரேஜ்லாம் முடிஞ்சிருக்கும் வயனுக்கு. அவள் கிராஜுவேஷன் வாங்கினதுக்கப்புறம் அவள் மேரேஜ் பண்ணியிருப்பா. ஸோ ஜெய்சனை. ஸோ அதுக்கப்புறம் அவளுக்கு அழகான ஒரு பாப்பா வந்திருப்பாங்க, அதான் தியா. ஸோ 1 இயர்க்கு அப்புறம் அவள் வந்திருப்பா. ஸோ அதுதான் அவங்க அக்காவோட அந்த ரிச்சுவல்ஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நம்ஜூன் அதெல்லாம் பார்த்துட்டு நீ சொன்னதை நான் செஞ்சுட்டேன்டி பொண்டாட்டி. ஆனால் நீ இல்லாத தாண்டி எனக்கு இன்னும் ரொம்ப கஷ்டமாக இருக்குடி. எப்படி வருவ, ஏண்டி என்னை விட்டுட்டு போன? நான் உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல்லடி, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுத்திட்டல்லடி அப்படின்ட்டு அப்படிதான் நம்ஜூன் ரிதமோட பிக்கை பார்த்துட்டே அவன் ஒரு மாதிரி அழுதுட்ருக்கான். ஸோ நம்ஜூனால் தாங்க முடியலை. ஸோ அவன் அப்படியே, ஆனால் நீ செத்ததுக்கப்புறம் என்னால் ஒரு நாள் கூட சாப்பிட முடியலடி நிம்மதியாக. சாப்பாடை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. உன்னோட ப்ரெசன்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணுற ரிதம். நீ இல்லாத அந்த ஒவ்வொரு நாளும் எனக்கு நறுக்கத்தில் இருக்க மாதிரி இருக்குடி, நறுக்கத்தில் இருக்க மாதிரி அப்படின்னு நம்ஜூன் அவரோட ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணுறாரு. அப்படி க்ளோஸ் பண்ணா ஸோ நம்ம ரிதம் நம்ம ஜூனாவோட அதாவது நம்ஜூனோட கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்திருப்பா. அப்போ நிறைய தாட்டி நம்ம ஆரம் நிறைய தாட்டி சைட் அடிச்சிருப்பாரு நம்ம ரிதமை. ஸோ நிறைய டைம் அப்படி நம்ம ரிதமே தான் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவ்வளோ லவ் பண்ணியிருப்பார் நம்ம ரிதம்மா. அவ்வளோ லவ் வச்சுட்டு இந்த மனுஷன் ஏன் வயனை பார்த்ததுக்கப்புறம் அவ்வளோ அப்சஷனில் விழுந்தாருன்னே அவனுக்கே தெரியல. இப்போ தான் அவன் ரொம்ப ரெக்ரேட் பண்ணுறான். ஏன்டா அவளை விட்டுட்டு போகணும், அவளை ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கோம், அவளை அவ்வளோ லவ் பண்ணிவிட்டு இப்போது அவளை கஷ்டப்படுத்தி இந்த உலகத்தை விட்டு அவளை அனுப்ப வச்சுட்டோம். எல்லா தப்பும் ஏன் மேலே தான் சொல்லிட்டு அவன் செல்ஃபி அவன் திட்டிக்கிறான். ஏன்னா அவனால் முடியல, அவன் எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல அவன் ஃபீலிங்ஸை. யார்கிட்ட சொல்லி அவன் அழுவான்னு அவனுக்கே தெரியல. ஸோ அவன் அப்படி தான் பிக்கை பார்த்துக்கிட்டே செம்மையாக கஷ்டமாக இருக்கு அவனுக்கு. அவன் அந்த பிக்கை பார்க்கும்போது அப்படியே ரிதமோட வாய்ஸ் அப்படி அவனுக்கு காதில் கேட்குது. என்னங்க சாப்பாடை விட்டுட்டு போயிட்டீங்க பாருங்க, என்னங்க உங்களுக்காக காலையில் எடுத்து செஞ்சுருக்கேன், ஏன் எடுத்துகிட்டு போக போறீங்க? பார்த்தீங்களா மறந்துட்டீங்க, என்னங்க எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே செஞ்சுருக்கேன், எல்லாத்தையும் டேஸ்ட் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணணும் சரியா, மறந்துடாதீங்கங்க. அப்புறம் ஏதாவது டென்ஷன் இருந்தால் எனக்கு கால் பண்ணிவிடுங்க, நான் உங்கள் டென்ஷன் எப்படி இருந்தாலும் குறைச்சிருவேன். அதுவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப டென்ஷன் ஏற்றிக்கக்கூடாது, இல்லைன்னா சொல்லுங்கள் நான் ஓடி வந்துடுறேன் ஆஃபீஸ்க்கு சரியா. டென்ஷன் ஆகாமல் என்னோட அழகான என் புருஷன் நல்லா வேலை செய்யணும் சரியா. ஏதாவது டென்ஷனாக கால் பண்ணுங்கள், நான் உங்கள் டென்ஷனை பொறுத்திடுறேன். சரி பாய். ஐயோ நான் ஒருத்தி மறந்துட்டேன், இந்தாங்க போயிட்டு வாங்க பாய். அவனால் முடியல. ஸோ இப்போ ஆரம் அப்படியே தான் இருக்கான். இப்போ ரிதமோட ஃபோட்டோ பார்த்துட்டு ரிதம் இல்லாத இந்த லைஃப்
எனக்கு நரகத்தில் இருக்க மாதிரிக்கடி. ஏன்டி என்னை விட்டு போன? ஆ, என்னை புரிஞ்சுக்காம போயிட்டல்லடி. நான் தாடி புரிஞ்சுக்கல. நீ எப்பல இவ்வளோ லவ் வச்சுருக்க. அண்ணா இந்த அறம் எதையும் புரிஞ்சுக்காம உன்னை இழந்துட்டு இப்போ நான் நிற்கிறேன்ல. இதுக்கப்புறம் நான் மட்டும் எதுக்கடி இருக்கணும்? நானும் வந்துடுறேன்டி உன்னை தேடி. இந்த ஆரம் வரண்டி ரிதம், நானும் உன் கூடயே வந்துடுற ரிதம் அப்படின்ட்டு ஆரம் அப்படிதான் அந்த வீட்டிலேருந்து வெளியே வரான். ஸோ இதோட நம்ம ஸ்டோரியை முடிச்சுக்கலாம். ஸோ எண்டிங் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி யோசித்தேன், டக்குன்னு வந்துச்சு. ஓகே, ஸோ பார்த்துட்டு எப்படி இருக்க ஸோ ஸ்டோரி பார்த்துட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்த்துட்டு கமெண்ட்டில் திட்டி விட்டுறாதீங்க எண்டிங் எப்படி வச்சிங்கன்னு. ஸோ சில ஸ்டோரியில் எண்டிங் சேட் எண்டிங்காக வச்சு தான் ஆகணும். ஸோ அதனால் ஸ்டோரி நல்லா இல்லை, சேட் எண்டிங் ஏன் வச்சிங்க அப்படிலாம் கேட்கக்கூடாது. ஸோ ஆரம் தப்பு பண்ணிட்டாரு. ஸோ அதனால் அவரை கிரியேட் பண்ணுறதுக்காக நானும் வரேன்னு சொல்லிட்டு அவர் ரிதமாக தேடி போகிறாரு. ஸோ ஃபைனலி அவருக்கு என்ன ஆகும் அவ்வளோதான். ஸோ ஏன்னா இந்த உலகத்தில் ரிதம் அவர் இழந்துட்டார். ஒரு அழகான நல்ல பர்சனை ஆரம் இழந்துட்டார். இதுக்கப்புறம் அந்த பர்சன் வேணும்னா எப்படி கிடைப்பாங்க? ஸோ அவ்வளோதான். ஆரம்க்கும் எவ்வளோ தேடினாலும் ரிதம் இந்த உலகத்தில் இன்னொருத்தவங்க, அதாவது ரிதம் போல் இன்னொருத்தவங்க வருவாங்களான்னு ஆரம்புக்கு தெரியாது. ஸோ ரிதமோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவர் மட்டும் அந்த வீட்டை விட்டு வந்துட்டார். ஸோ தென் ஒயனோட லைஃப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒயன் அவன் நினச்சபடி அவளுக்கு ஒரு லைஃப் பார்ட்னரை டிசைட் பண்ணிவிட்டு அவங்களோட குழந்தையோட அவங்க சந்தோஷமாக இருக்காங்க. ஆனால் பின்னாடி கஷ்டப்படுறது நம்ம ஆரம்பம். ஏன்னா அவரோட லைஃப் பார்ட்னரே அவர் இழந்துட்டு இப்போது நடு ரோட்டில் அவர் நிற்கிறாரு. ஸோ ரிதமை தேடி அவர் போயிட்டே இருந்திருப்பார். ஸோ அதோடய இந்த எண்டிங் எப்படி இருந்திருக்குன்னு தெரியல. ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஆரம்புக்கு ஒன் ஷாட் போட்டே ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதனால் இந்த ஒன் ஷாட்டை ட்ரை பண்ணேன். ஸோ அப்படி இருந்துச்சு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணும். தென் இந்த ஸ்டோரி மூலயமா நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்கள் கண்ணு முன்னாடி தான் நிற்பாங்க. ஆனால் அது உங்களுக்கே தெரியாது. லாஸ்ட்டாக அவங்க இல்லாதப்போ தான் அந்த கஷ்டம் உங்களுக்கு புரியும். ஸோ அதனால் உங்கள் கூட யார் இருக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க இருக்கிற வரைக்குமாவது அவங்க கூட எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவங்க கூட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அவங்க போனதுக்கப்புறம் அது வேஸ்ட்டு. ஸோ அப்போ உட்காந்து அழுகிறது, ஏன் போனேன்னு சொல்லி கேட்குறது ரொம்ப பெரிய தப்பு. அவங்க கூட இருக்க வரைக்கும் உங்களால் முடிஞ்ச வரைக்கும் அவங்க கூட நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அவங்க உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் அவங்க கூட இல்லையே அப்படி சொல்லிட்டு ரெக்ரெட் பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. ஸோ அது வேஸ்ட்டும் கூட. ஸோ அதனால் அவங்க கூட ஈகோ இல்லாமல் அவங்க கூட நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நல்லவங்களா இருந்துட்டு போங்களேன். ஸோ அவங்க நல்லவங்களா இல்லையோ, அவங்க உங்கள்கிட்ட சண்டை போட்டுட்டு இருந்தாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போங்க. நீங்கள் நல்லவங்களா இருந்துட்டு போங்க, அவ்வளோதான். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகிறது தான் நல்லது. அதுக்கு நான் அவங்க சொல்கிற எல்லாத்துக்குமே நீங்கள் எஸ் சொல்லணும்னு கிடையாது. நீங்கள் நோவும் சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச பர்சனாக இருந்தாலும் அவங்கள மிஸ் பண்ணிடாதீங்க. அவங்க கூட ரொம்ப நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள், உங்களால் முடிஞ்ச வரைக்கும் இல்லை. ஸோ உங்களை முடியலனா கூட அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவங்க இல்லாதப்போ நீங்கள் கஷ்டப்படுவீங்க. அந்த கஷ்டம் உங்களுக்கு தேவையா? வேணாம்ல. ஸோ அதனால் எவ்வளோ முடியுமோ அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிற வரைக்கும் அவங்க கூட எவ்வளோ வாழ முடியுமோ வாழ்ந்துக்கோங்க. இல்லைன்னா ஆரம் போல் அவங்க கூட வாழ முடியலையே, தப்பு பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு ரெக்ரெட் பண்ணுறது அது வேஸ்ட் ஆஃப் டைம். ஸோ அதனால் யாரும் உங்கள் கூட இருக்காங்களோ அவங்க கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. ஸோ எல்லாத்துக்கும் ஈகோ காமிக்காதீங்க, சந்தோஷமாக இருங்க. ஓகே ஓகே மிஸ் இன்ஸ்டா ஐடிக்கு ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணலனா சும்மா ஒரு மெசேஜ் தான். ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க அந்த மெசேஜையும். ஓகே, ஸோ அபவுட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா ஐடி. ஓகே ஓகே மிஸ். ஸோ ஸ்டே சேஃப் ஹெல்தி. டாடா பாய்.